वैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः स्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकि कोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को नयाति परां गतिं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना अंजनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि आञ्जनेयमदिपाठलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि रघुरामनन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् नमस्सदसे பரமகாருணிகனான பகவான் ஸ்ரீயப்பதி அவன் எடுத்த கருணாகாகுத்ஸ்தனான அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். அந்த ஸ்ரீராமாவதாரத்தை ஒன்று விடாமல் ஈடுபடுத்தியவர் ஸ்ரீ வால்மீகி பகவான். எதுக்கு ஒன்று விடாமல்னு சொன்னேன்னா, பின்னாடி வரக்கூடிய மக்கள், பக்தர்கள், ஆஸ்திகர்கள் ராமனிடத்துல தப்பு கண்டுபிடிக்கலாம். அதனால தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய கட்டங்களை மறைச்சி எழுதிடலாமே அவர் எழுதியிருக்கலாம். வாலிய மறைஞ்சு நின்று கொனதை அவர் எழுதியிருக்கணுங்கிறதே இல்லை, அதை மறைச்சி எழுதியிருக்கலாம் இல்லையா? அதனால எவ்வளவோ கட்டங்கள். ஷூர்பனகா ஒரு பெண்ணின் மூக்கையும் காதையும் அறுத்து அவமானம் செய்யலாமா, அதை மறுத்து அது இல்லாமல் எடிட் பண்ணிட்டு எழுதியிருக்கலாம். இப்போ நமக்கெல்லாம் இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கு இல்லையா எடிட் அப்படின்னு, எடிட் பண்ணிட்டு எழுதியிருக்கலாம். ஆனால் அவர் எழுதினதுக்கு காரணம் என்னன்னா, என்ன நடந்ததோ சத்தியமா என்ன நடந்ததோ அதை சத்தியமா எழுதணும். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் என்று எழுதினார். ஆதலால் தான் ராமாயணத்துக்கே பெருமை. ஏன்னா நடந்ததை அப்படியே சொல்லியிருக்கு. அப்படியே சொன்ன ராமாயணத்துல ராமர் பிறந்து பிராதாக்களோடு இருந்த அந்த சௌபிராத்ருத்வத்தை, அதாவது பிரதர்ஸ் இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தா. இப்போ இதை நம்ம சொல்லலாம், இப்படிலாம் இருக்க முடியுமா? ஒருத்தருக்கு சொத்து வந்திருக்கு, அந்த சொத்தை அவர் விடுவாரா? பரதன் மாதிரி அஷடு உண்டான்னு நம்ம கேட்கலாம், இருக்கலாம். அந்த மாதிரி மனுஷா இருக்கிறது ரொம்ப துர்லபம். ஆனா பகவான் அப்படி காண்பிக்கல, இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அவதாரம் எடுத்தார். அதனால் சௌபிராத்ருத்வத்தை காண்பித்து ராமர் சீதையை மணந்து சுகமாக இருக்கும்போது தசரத சக்கரவர்த்தி அவருக்கு யௌவராஜ பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் நினைக்க தெரிந்து கொண்ட மந்திரை கலக்கியமா மலத்தரளாய் கைகேசி வரம் வேண்டன்னு ஆழ்வார். அவ மனசை போட்டு கலக்கினார்கள். பிரெயின் வாஷ்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி பண்ணி அவள் தானும் 2 வரங்களை கேட்க தசரதனும் மூர்ச்சையாக ராமனை அழைத்து காட்டுக்கு போன்னு சொல்ல, அவரும் சீதையிடம் போய் சொல்ல, சீதை நானும் வருவேன்னு சொல்ல, சீதையோடு கூடிய ராமனிடத்தில் லக்ஷ்மணன் சரணாகதி செய்ய, அந்த சரணாகதி 3ஆம் சரணாகதி. ராமாயணத்துல எப்படி ராமாயணத்தை அனுபவிச்சுன்னு வரோமோ, ராமாயணம் சரணாகதி காப்பியம். முதல்ல தேவர்கள் க்ஷீராப்தியில பகவான் கிட்ட சரணாகதி பண்ணா, ராவணனை நிரசித்து தர்மத்தை சம்ரட்சிக்க வேண்டும் என்று அது நிறைவேறியது. 2வது தசரத சக்கரவர்த்தி தன் பிள்ளையான ராமனை பரசுராமரின் கோபத்திலிருந்து காக்க வேண்டும் நினைச்சார்.
2வது சரணாகதி. 3ஆம் சரணாகதி, நான் எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்வேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதேன்னு கைங்கரிய பிராப்திக்காக இளைய பெருமாள் இளையாழ்வான் சொல்லக்கூடிய லக்ஷ்மணன் சீதை ராமரிடத்தில் சரணாகதி செய்தான், பலித்தது. அடுத்தது இன்னொரு சரணாகதி இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று 2-3 விஷயங்களை விட்டுட்டேன், சொல்லணும்னு ஆசை. நிறைய விஷயங்களை விட்டாச்சு, நான் காலம் ரொம்ப குறைச்சல். சில விஷயங்கள், ஒரு ஸ்லோகம் தசரதர் சொல்றார் கௌசலையை பார்த்து, ராமம்மே அனுகதா திருஷ்டிர் அத்தியாபித ந நிவர்த்ததே நத்வா பஷ்யாமி கௌசல்யே சாதுமா பாணினா ஸ்பிருஷ. ராமன் பின்னாடி என் கண்கள் போறதுன்னார். ஆரம்பிக்கும் போது தசரதர் என்ன சொன்னாருங்கிறத பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். என்ன ஒரு கடல் கொண்டு போயிடுத்துன்னார். கௌசலை கேட்டா, எந்த கடல் உங்களை கொண்டு போச்சு அப்படின்னு. அப்போ சொல்றார், ராமன்கிற கடல். ஏன்னா ராமனுக்கு கருணாசாகரம்னு பேர். கருணையின் சாகரமாய் இருக்கக்கூடிய ராமன் என்னை பறித்து சென்றான். சரி, கடல் ஒரு வஸ்துவை எடுத்துன்னு போயிடுத்துனா திருப்பி கொடுக்காது. அதனால தானே இப்போ தேடுன்னு ஒரு ஃப்ளைட்டை தேடின்னு இருக்கோம், கிடைக்க மாட்டேங்குது. கடலுக்குள்ளே போயிடுத்துனா கிடைக்குமா? அதனால் கிடைக்கிறது இல்லை. அக்காலத்தில் ஃப்ளைட்டில் போகிறவா காணாமல் போய் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஃப்ளைட்டே காணாமல் போயிடுறது. என்ன சொல்கிறது? ஆதலால் தேடுன்னு தேடிகிட்டே இருக்கா. அந்த மாதிரி அவர் சொல்கிறார், கடல் கொண்டு போய் விட்டது. கடல் கொண்டு போன வஸ்துவை திருப்பி கொண்டு தருமோ? கொண்டு தராது. எதை கொண்டு போச்சுன்னு கேட்டா கோசலை, என் கண்களை பறித்து சென்றான் ராமன். பொதுவாக கண்களுக்கு ஒரு விசேஷத்தன்மை என்னன்னா, அது விசேஷமுள்ள ஒரு வஸ்துவை பறிக்கும். இப்போது வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்கிறோம்? அன்னைக்கு நம்ம அந்த கடைக்கு போகும்போது ஒரு வஸ்துவை பார்த்தோமே, விளவிளையேன்னு இருந்ததே, அதுவே எனக்கு ஞாபகமாக இருக்குது. அதனால் கண்ணு விளவிளையேன்னு இருக்கக்கூடிய வஸ்துவை, குணத்தோடு கூடிய வஸ்துவை பறிச்சுடுத்து. ஆனால் குணத்தோடு கூடிய ராமன் நான் அவனை பறிக்காமல் அவன் என் கண்களை பறித்து சென்றான்கிறார். ராமம்மே அனுகதா திருஷ்டிஹி. ஆனால் ஒன்று சொல்கிறார், கால்கள் தானே நடக்கும், கண்கள் நடக்குமான்னு கேட்டால் எனக்கு பலு இல்லை, என் கண்கள் அவன் பின்னாடியே போறதுன்னார். இன்னைக்கும் திருக்கண்ணபுரத்து பெருமாளை சேவிச்ச ஆழ்வார் சொன்னார், கண்டவர் தம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தின் கருமணியே. திருக்கண்ணபுரத்துக்கு போவோமா, பெருமாளை சேவிப்போமா, திரும்பி வந்துருவோமா, உன்னத்தை விட்டுட்டு வந்துருவோமா? ஆழ்வாரை பார்த்து கேட்டார், என்னத்தை விட்டுட்டு வந்துருவோம்? கண்டவர் தம் மனம் வழங்கும், மனசை அவர்கிட்ட விட்டுட்டு வந்துருவோமா? அதனால் பகவானுக்கு பெருமையே கண்டவர்கள் தம் மனத்தை பறிப்பவன் பகவான். அதனால்தான் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம் ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரிணம்னர். திருஷ்டினா பார்வை, சித்துனா மனசு. தன் அழகால் திருஷ்டியையும் குணத்தால் சித்தையும் பறிக்க வல்லவன். திருஷ்டி சித்த அபஹாரிணம்னர் வால்மீகி. அதனால் அப்படி சொன்னார். அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தி சிறு வயதில் நடந்த அந்த ஸ்ரவணகுமார சம்பவத்தை நேத்தே சொன்னேன். அவர் சின்ன வயசுல அந்த ஸ்ரவணகுமார சம்பவத்தை சொல்றார். இதால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தான் நாம் இன்றைய பாரத தேசத்தில் கொண்டாடக்கூடிய தந்தை. அவர்தான் மகாத்மா காந்தி. அவர் சொல்றார், ஆஸ் a rule I had a distaste for any reading beyond my school books. இவருக்காவது ஸ்கூல் புக்ஸை தவிர பாக்கி புஸ்தகங்கள்ல இச்சை இல்லை. நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே இஷ்டம் இல்லையே வேலை. பட் somehow my eyes fell on a book purchased by my father. It was ஸ்ரவண பித்ரு பக்தி நாடகா. ஒரு நாடகம், ஸ்ரவண பித்ரு பக்தின்னு பேர் அதுக்கு. I read it with intense interest. நிறைய விருப்பமோடு படித்தேன். The book left an indelible impression on my mind. Here is an example for you to copy, I said to myself. The agonized lament of the parents over Shravana's death is still fresh in my memory. நேத்தே நம்ம சொல்லும் போதே இன்னொரு துக்கம் வருது. பாவம், என் குழந்தை இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு அவள் அப்பா அம்மா கதறா. இன்னும் அது மனசில் இருக்குன்னு கரம்சந்த் காந்தி. இவர் ஸ்ரவணகுமாரனை கொல்லலை, கொல்லாதவரே பிற்காலத்தில் படித்த போது அவருக்கு அந்த துக்கம்னா தசரதனுக்கு இருந்திருக்காதா? சாக்ஷாத் கொலை பண்ணவர் அவர் தானே. எது எடுத்தாலும் இப்பெல்லாம் பின்னாடி இவர் அவரை தப்பு சொல்றது, அவர் இவரை தப்பு சொல்றதே நடந்துட்டு இருக்கு. ஆனால் தசரத சக்கரவர்த்தி தன்னையே வெசிக்கிறார். அது நமக்கு இன்னும் குணம் வரலையே. நம்ம அவரை வெய்கிறோம், அவர் நம்மளை வெய்கிறார். அவர் தன்னையே வெசிக்கிறார். தன் குணத்தை தன் குற்றத்தை பாராட்டி கொள்கின்றார். இப்போ பகவான் தான் செல்கின்றார். நேற்று பார்த்தோம், லக்ஷ்மணன், ராமர், சீதை. பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய சலச்சித்திரங்கள்லையோ படங்கள்லையோ யார் முன்னாடி நடந்தா, யார் நடுவில் நடந்தா, யார் பின்னாடி நடந்தா? முன்னாடி யார் நடந்தா? ராமர். நடுவில் சீதை. பாவம், சீதையை லாஸ்ட்டுக்கு தள்ளிவிட்டா அப்புறம் அவள் திரும்பி பார்த்துட்டே இருக்கணும் சீதைக்கு என்னாச்சுன்னு. அதாவது 2 பாடி கார்டு தேவை. முன்னாடி ராமர், நடுவில் சீதை, பின்னாடி லக்ஷ்மணன். இப்படி தான் படங்கள்லாம் நம்ம காமிப்பா. ஆனால் ராமாயணத்தில் 2 விதமாக இருக்குது.
அயோத்தியா காண்டம் முடிவு ஆரண்யா காண்டத்தின் முதல் தொடக்கம் வரை லக்ஷ்மணன் முன்னாடி நடக்கிறார், சீதை நடுவில் நடக்கிறா, பின்னாடி ராமர் நடக்கிறார். ஆரண்யா காண்டத்தின் பிற்பகுதியில் ராமர் முன்னாடி நடக்கிறார், சீதை நடுவில் நடக்கிறா, லக்ஷ்மணன் பின்னாடி நடக்கிறார். சீதையின் நிலை எப்பவுமே மிடில் பர்த் தான். இந்த ட்ரெயின்க்கெல்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடியன் மாதிரி வயசுல இருக்கவா நம்ம ஒரு பர்த் ப்ரிஃபரன்ஸும் கேட்கறதில்ல, அவள் அந்த சிஸ்டம் போட்டு கொடுத்துருது லோயர் பர்த்னு. இது வரைக்கும் அடியன் சரித்திரத்தில் லோயர் பர்த்தில் படுத்துட்டதே இல்லை. வரவா நன்னா கை வயசானவா வந்து மேலே போன்னு சொன்னாலாவது தேவை, மேலே போனால் என்ன அப்பர் பர்த் போன்னு சொன்னால் தேவையில்லை. ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவா தெரியுமோ, என் ஒய்ஃப் கீழே இருக்கா, என்னமோ நம்ம முழுங்கி போடுற மாதிரி. அவர் இந்த ஃப்ளைட்லலாம் கூட பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு சிட் வித் ஃபேமிலிம்பா. என்ன சுவாமி இங்கே போகிற 1 மணி நேரத்துக்கு இவர் என்ன ஃபேமிலியோடு உட்காந்துக்கிட்டு, நானும் பார்ப்பேன் ஏதோ இவர் வந்து ஜெகத் ரக்ஷண சிந்தையோடு கூடி உட்கார போகிறார், 3 பேரும் கலந்து பேசி உலகத்தை எப்படி சம்ரட்சிக்கலாம்னு பெருமாளும் பிராட்டியும் பேசிப்பா. அக்ஷசார பிரச்சாரம் அசேஷானா ஸ்வமசி ஜெகதா சம்ஸ்ரயந்தி முகுந்தம் லக்ஷ்மி பத்மா ஜலதிதனையா விஷ்ணு பத்னி இந்திரேத்தின்னு நிர்தேசிகன். 2 பேரும் தாயக்கட்ட விளையாடியும் பேசிப்பாளாம். இவனை இங்கே தள்ளலாமா அங்கே தள்ளலாமா அப்படின்னு பேசிப்பானா. இவர் ஏதோ பேசிக்க போறாருன்னு பார்த்தா 3 பேரும் கொரட்டை விட்டுன்னு தூங்குவா. பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் தான் தந்தானும் தூங்குவா. தூங்குறதுக்கு ஒன்னா தூங்கணும், அவருக்கு கூடியிருந்து குளிர வேண்டும் இச்சை அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த லோவர் பர்த்தில் அடியனுக்கு இப்போ கிடச்சிருக்கு, படுத்துண்டதா சரித்திரமே இல்லை. நன்னா கை கால் இருக்கவா கூட சொல்லுவா கேன் யூ கோ அப் அப்படின்பா. ஏதோ நான் என்ன நினச்சிப்பேன், நல்லதுக்கு தான் வழி கொடுக்குறா, இங்கேயே சுற்றின்னு இருக்காம வைகுண்டத்துக்கு போ. இப்போ அதனால சொல்கிறாரு, வச்சுக்க வேண்டியது தான். அதனால சீதைக்கு எப்போவுமே மிடில் பர்த் அவளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுது. ராமர் அப்பரில் இருப்பார், இல்லாட்டா லக்ஷ்மணர் அப்பரில் இருப்பார். ஏன் இந்த ஆர்டர் மாறிடுது சுவாமி? இதெல்லாம் பெரிய சர்ச்சையா, ராமாயணத்தை சொல்லாமல் யாரோ முன்னாடி போனா யாரோ பின்னாடி போனா, உமக்கு என்னங்கானும் போச்சு, சும்மா டைமை போக்க தெரியலேங்கிறதுக்காக சொல்றீரான்னு கேட்டா இல்லை, வியாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடி அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டத்தின் முற்பகுதியில் லக்ஷ்மணன் முன்னாடி நடக்க ராமர் பின்னாடி நடந்தார். காரணம் என்னன்னா, முழுக்க அக்காண்டங்களில் ராமர் நண்பர்களோடு கூடியிருப்பார். குஹ சக்கியம், பரத்வாஜ் ஆசிரமம், சுதீக்ஷ்ணரின் ஆசிரமம், ஷரபங்கரின் ஆசிரமம், அகஸ்தியரின் ஆசிரமம், வால்மீகியின் ஆசிரமம் எல்லாம் பாகவதர்களோட சமாகமம். அப்போ பெருமாள் நினைச்சாராம், நம்ம குழந்தை லக்ஷ்மணன் என்ன சொல்லி அமிச்சா சுமித்ரை, ராமன் உங்க அப்பான்னார். லக்ஷ்மணன் ராமர் அப்பாவை நினைச்சா ராமர் லக்ஷ்மணன் குழந்தையா தானே நினைக்கணும். நல்லவாளை பார்க்கும்போது நம்ம குழந்தை முன்னாடி நடந்து போட்டோம் அப்படின்னு விட்டாராம். ஏன்னா சாதுக்களை சமாகமமாக போகிறது, முன்னாடி லக்ஷ்மணன் நடக்கட்டும். பிற்பகுதியான ஆரண்யா காண்டத்தில் கரன் வதம், தூஷண வதம், திரிஷிரஸ் வதம், ஷூர்பனகா கர்வபங்கம், ராவண அபகரணமானவனு தேடின்னு போனோம், எல்லாம் துஷ்ட நிரசனம். ஐயோ குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகிறது, லக்ஷ்மணன் பின்னாடி நடக்கட்டும், நான் முன்னாடி நடக்கிறேன் மாத்திண்டாராம். இன்னொரு விஷயம், நம்ம பொதுவாக என்ன கேள்விப்படுவோம், 14 வருஷம் ராமர் காட்டுக்கு போகும்போது ராமருக்கு தொண்டு செய்த தம்பி யார்? உறக்க சொல்லுங்க, என்னது இது? லக்ஷ்மணன் பண்ணார். லக்ஷ்மணன் 14 வருஷம் தூங்கினாரா? கொஞ்சம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கே போக வேண்டாம், சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்தில் 360 நாள், 365.6 அவர், அவ்வளோ கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்கணும், 360 நாள்னு வச்சுப்போம். 360 × 14, அதுவே கிட்டத்தட்ட 4000-5000 நாள் தாண்டிடும். 5000 இரவுகள் ஒத்தரால் தூங்காமல் இருக்க முடியுமா? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2 நாள் தூங்கலைனாலே நம்மளால கண் இடுங்கி போய் காலாழும், நெஞ்சழியும், கண் சுடலும், கண்மோவும் இருக்க முடியறதில்ல. மாத்திரை வேணா ஷார்ட்டுண்டு வேணா தூங்குவோமே ஒழிய தூங்காமல் நம்மளால இருக்க முடியாது. இல்லாத ஒரு விஷயத்தை ராமாயணம் சொல்லாது. நன்னா கவனிக்கணும், இது எங்கோ வந்த ஒரு புரளி. லக்ஷ்மணன் 14 வருஷம் தூங்கலேன்னு ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல ஒரு கட்டம், ராமர் லக்ஷ்மணரை எழுப்புறார் கார்த்தால. லக்ஷ்மண உத்திஷ்ட, நாழியா எடுத்தோ எழுந்துக்கோங்கிறார். அப்படின்னா லக்ஷ்மணர் தூங்கினார், தூங்காம இல்லை. யோசிச்சு பாருங்க, 14 வருஷம் ஒருத்தரால தூங்காம இருக்க முடியாது. ஆனா நமக்கு சொல்லி கொண்டு வரக்கூடிய மரபு என்னன்னா, லக்ஷ்மணன் தூங்கவில்லை. அதுவும் சத்தியம்தான். குழப்பிட்டு லக்ஷ்மணன் தூங்கினார்னு சொல்றீர், லக்ஷ்மணன் தூங்கலேன்னு சொல்றீர்னா, ஒருத்தர் கார்த்தால ஃபோன் எடுக்கிறார். ஓ ஏன் கேட்குற, நிறைய பேர் என்ன கார்த்தால ஃபோன் பண்ணி பேசுவா. என்ன பேசுவார்னா, ராத்திரி தூங்கினேளா, அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. தூங்கினேளா, இவர் சொல்லுவார் தூங்கலாமா அப்படிம்பார். பக்கத்தில் பேராண்டி உட்காந்துருக்கோம், தாத்தா நீ கொரட்டை விடுறத நான் பார்த்தேன், பொய் சொல்லாத. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், தூங்கினேன் ஆனால் சரியா தூங்கலை. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி முழிப்பு வந்துடும், 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி முழிப்பு வந்துடும். கார்த்தால 5 மணி ஃப்ளைட்டுனா அலாம் வச்சுப்போம். அலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி 12 மணிக்கு ஒரு வாட்டி எழுந்துப்போம், 1 மணிக்கு ஒரு வாட்டி எழுந்துப்போம், 2க்கு எழுந்துப்போம், 3க்கு எழுந்துப்போம், 6க்கு எழுந்துப்போம், விட்டுருவோம் ஃப்ளைட்டை.
அதுதான் அந்த முழிப்பு வருமோனோ, சரியா தூக்கம் வரல. லக்ஷ்மணனுக்கு துக்கமாம், நம்ம ராமர் நம்ம மதனி சீதைக்கு இந்த நிலைமை வந்துடுத்தே அப்படின்னு நடுராத்திரியில தூங்குவாராம். அப்படின்னு எழுந்துப்பாராம், மறுபடியும் தூங்குவாராம். ஆதலால் லக்ஷ்மணன் தூங்கினார், தூங்காமல் இல்லை லக்ஷ்மணன். இப்போ 3 பேரும் நடந்து போறா. இப்போ 3 பேரும் கங்கை கரையை கடந்து செல்கின்றார்கள். கங்கை கரையை கடந்து சென்றவுடன், இதுல ஒரு விஷயம், நேற்று இன்னொரு விஷயம் விட்டுட்டேன். ராமர் லக்ஷ்மணர் சீதை நினைச்சிருந்தா ஆபரணங்களோடையே காட்டுக்கு போயிருக்கலாம். ஆபரணங்களோடு போகாமல் இருக்கணும்னு ராமருக்கு ஒன்றும் இல்லை. கைகேயி ஒன்று நின்று கேட்டுவிட மாட்டா, அவர் மாட்டுக்கு போட்டுன்னு போயிருக்கலாம். ஆனால் அவரும் மரவுரி தரித்தார், சீதையும் மரவுரி தரித்தாள், லக்ஷ்மணனும் மரவுரி தரித்தான். ஏன்னு சொன்னா, இதுக்கு சாக்குந்தளம், அபிஜான சாக்குந்தளம்னு காளிதாசன் எழுதியிருக்கார். அதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். கன்வ மகரிஷின் ஆசிரமம் காட்டுல இருக்கு. அந்த காட்டின் வழியாக சஞ்சரித்து கொண்டு வந்த ஒரு ராஜா தான் துஷ்யந்த மகாராஜா. அந்த துஷ்யந்த மகாராஜா என்ன பண்ணார், கன்வ மகரிஷியின் ஆசிரமத்தை கண்டு, இவ்வளவு அழகான ஒரு வாதாவரணம், இவ்வளவு கிளீனா இருக்கு, என்ன கிரீனா இருக்கு, என்ன செரீனா இருக்கு, சரி உள்ள நுழையலாமேன்னு நினைச்சார். அப்ப சாரதி கிட்ட சொன்னார், சாரதி மரவுரியை எடுத்து கொண்டு வா. அப்ப சாரதி கேட்கிறார், ஏன் சுவாமி நீங்கள் ராஜ உடையோடைய கன்வாசிரமத்துக்கு போகக்கூடாதா? அப்போ சொல்றார் துஷ்யந்தன், என்னன்னா நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நடத்த இருக்கணும். சில பேர் சொல்லுவா, திருமண் நன்னா இட்டுக்கணும், இல்லாட்டா ஸ்மார்த்தால அந்த திருநீ நன்னா இட்டுக்கணும். இதோட அந்த திருமண் காப்போட பஞ்சகஜத்தோட சரவண பவன்ல உட்காந்து ஆனியன் தோசை சாட்டுன்னு தான் நன்னா இருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்ப பின்னாடி இருக்கவா என்ன சொல்லுவா, நீ உன் சனாதன தர்மத்துக்கும் முன்னோர்கள் கடைப்பிடித்த ஆச்சாரத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறியா? ஆதலால் எவ்விடத்துக்கு எப்படி செல்ல வேண்டுமோ அப்படி செல்ல வேண்டும், இல்லாட்டா அந்த மாதிரி இடத்துக்கு போவே கூடாது. போகணும்னு நினைச்சா அப்படி போகக்கூடாது. ஆதலால் இது இப்படி சொல்லிட்டேங்கிறதுக்காக நாளைக்கு உங்க பேரனை கோவில் கூட்டுன்னு வரும்போது அப்படி சொல்லிவிட்டார் வேஷ்டி கட்டின்வான்னு சொன்னா அது வராது. இக்காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் லாங் ரோப் கொடுங்க. ரொம்ப வற்புடுத்தி அவளை இப்படிதான் வாங்கோ அப்படிதான் வாங்கன்னு சொன்னா ரிபெல் பண்ணுவா. வேண்டாம், நமக்கு அது வேண்டவே வேண்டாம். அவள் எப்படி வராலும் வரட்டும். ஆனா நான் சொல்றது எதுக்குன்னா, பெரியோர்கள் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டா சின்னவா கேள்வி கேட்கிறா. ஆதலால் அவரவர்கள் அவ ஆச்சாரியனை கேட்டு அதுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ள வேண்டும். நான் திருமண் காப்பாட்டு 9 கஜத்தை கட்டிட்டு உள்ள உட்காந்து ஐஸ்கிரீம் சூப்பி சாப்பிட்டுன்னா அந்த கச்சத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை இல்லை. அதனால் அது தரிச்சுக்கும் போது வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுன்னு சாப்பிட வேண்டியதுதான். என்ன சுவாமி ஹிப்போக்ரிட்டா இருக்கணுமான்னு கேட்டா அப்படிதான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதை பத்தி 4 பேர் 4 கிண்டல் பண்ணி என்ன பண்ணிடுவா, இந்து தர்மம் இப்படித்தான் ஆக்கிடுவா. நம்மளால ஒரு தர்மத்துக்கு இழிப்பேர் வரக்கூடாது. அந்த சாக்குந்தளத்துல ராஜா சொன்ன வரியை சொல்றேன். சூத வினீத வேஷேண பிரவேஷ்டவ்யானி தபோவனானி நாம இதம் தாவ கிருஹ்யதாம். சூத யாவதாஸ்ரமவாசினஹ பிரத்யவேக்ஷத் அகம் உபாவர்த்ததே தாவத்ராக பிருஷ்டாக கிரியந்தாம் வாஜினஹ. சூதஹான்னு சொன்னா அந்த சாரதி, ததா அப்படியேன்னு சொல்றார். ஆதலால் இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்போ லக்ஷ்மணன் இவ எல்லாரும் ஒன்னா போறா. போன உடனே குஹன் ஆசிரமத்தில் தங்கி, அவர் தானும் பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கி சித்திரக்கூட்டத்தில் போய் பர்ணகசாலையை வைக்கிறா. இப்போ பரதன், சத்ருக்னன், தாய்மார்கள் 3 மக்கள் எல்லோரும் சேர்ந்து பரதனோடு வந்து ராமனை மறுபடியும் அயோத்திக்கு அழைத்து வர வேண்டும் என்று வருகின்றார்கள். கங்கை புரண்டு ஓடுறது. கங்கை நிக்கரையில் பரதன், பரதன் பக்கத்துல சத்ருக்னன், சத்ருக்னன் பக்கத்துல மந்திரி சாரதியான சுமந்திரன், பின்னாடி தாய்மார்கள், பின்னாடி ஊர் மக்கள். கங்கை புரண்டு ஓடுறா. அப்பக்கத்தில் ஸ்ருங்கிபேரபுரம், ஸ்ருங்கிபேரபுரத்தில் இருந்தவன் தான் குஹன். குஹன் வேடுவர்கள் நின்றுட்டு இருக்கா. இப்போ நிற்கும் போது இவர் அவரை பார்த்து சொல்றார், யார் இது அப்படின்னு குஹன் கேட்கிறார். வேடுவ கூட்டத்தில் ஒருத்தர் சொல்றார், இது கொஞ்சம் ராமர் தம்பி பரதனாப்ல இருக்கு அப்படிங்கிற. பரதனா எலியலாம் இப்படை அரவம் யான் என ஒலிவுலாம் சேனையை வந்து கூவினார் கம்பர். முன்னாடி நிக்கிறதெல்லாம் எலிப்படை, எலி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாயிண்டார் கட்டிண்டார் பாருங்க, எலின்னு சொல்லி. அதனால் முன்னாடி இருக்கிறதெல்லாம் எலிப்படை. எலியலாம் இப்படை அரவம் யான் என ஒலிவுலாம் சேனையை வந்து கூவினான். முன்னாடி நிக்கிறதெல்லாம் ராட்ஸ், அது அப்படிதான் கத்தும், நான் பாம்பு அப்படின்னு இவர் சொல்லிக்கிறார் குஹப்பெருமான். இந்த பக்கம் பரதன் நிற்கிறார். பரதன் இவரை பார்த்து கேட்கிறார், சுமந்த்ரா முன்பு அக்கறையில் நிற்பவன் யார்? வேடுவன் போல் தெரிகின்றதே, இவனை நான் முன்னாடி பார்த்ததே கிடையாதே. அப்போ சுமந்திரன் சொல்றார், இங்கதான் கம்பநாட்டாழ்வாரின் தமிழ் உச்சத்துல இருக்கு.
கங்கை இரு கரை உடையான். இந்த கங்கையின் இரு கரைக்கும் சொந்தக்காரன் அவனையா. அவனுக்கு குஹன்னு பேரு. கங்கை இரு கரை உடையான். கணக்கிறந்த நவாயான். நாவுனா படகு, கணக்கிறந்த நாவுனா எண்ணிரடங்காத படகுகளுக்கு சொந்தக்காரன் அவன். எல்லாம் பரதன் கிட்ட சொல்லலாமா? பரதன் உலகத்துக்கே ராஜாவாக வேண்டியவன். சொத்தை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கார். எதிர்க்க இருக்கவர் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு, இவ்வளவு பண்ணியிருக்காரு, அவ்வளவு பண்ணியிருக்காரு, தேவையா? கங்கை இரு கரையுடையான். பரதன் காதுல வாங்கிக்கல. கணக்கிறந்த நாவாயான் காதுல வாங்கிக்கல. அப்போ சுமந்திரன் யோசிச்சார், இவருக்கு பிடிச்சாப்புல ஏதாவது சொல்லணும். உங்கள் குல தனி நாதற்கு உயிர் துணைவன். உங்க குலத்துல வந்த ராமருக்கு சகாபாய்வன் அப்படின்னு சொன்னோன்னா பரதனுக்கு கண் நன்னா வெளிச்சமாச்சு. வெங்கரையின் ஏறு அணையான் விற்பிடித்த வேலை நான் கற்கானா திண்மையான். எல்லாம் இருக்கு பரதா இவன் கிட்ட. ஆனா ஒண்ணும், இவன் ராமர் மேல ஒரு காதல் பக்தி அன்புன்னு வச்சிருக்கான் பார், அதுக்கு கரையே கிடையாது. கரைக்கானா காதலான் குஹன் என்னும் பெயருடையான்கிறார். பரதனுக்கு கண்லேந்து ஜலம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம். எங்க அண்ணாவுக்கு ஃப்ரெண்டா, எங்க அண்ணாவுக்கு சகாவா அப்படின்னு ஓடுற. திபு திபு திபுன்னு சத்ருக்னன் பரதா அண்ணா அண்ணா ஓடாத அண்ணா ஓடாத. இந்த நதி ஜலம் ஓடும்போது இந்த குதிரைகள்லாம் ஓடும், பத பத பததான் ஓடும். அந்த மாதிரி ஓடுறார். ஓடி வரக்கூடிய அந்த பரதனை பார்க்கிறார் இந்த குஹன். இவனை பார்த்தா கொஞ்சம் நல்லவன் மாதிரியும் தெரியுது. ஏன்னா ராமருக்கு தீங்கு விளைவிக்க வேண்டியவன் அழுதுண்டேவா வருவான், வில்லும் கையும் ஏந்தி இப்படி பிடிச்சுன்னு வருவான். இவன் என்னடான்னா தொழுத கையினன். எங்க எதை பார்த்து தொழறான்னு கேட்டா ராமர் போன திக்க பார்த்தே சேவிச்சுன்னு வரான். ஐயோ இவன் கெட்டவனா இருக்க முடியாதியா, ஐயோ நான் தான் முட்டாள் படிக்காதவன். ராமன் பின்பு தம்பி என்று ஒருவன் இருந்தால் அவன் கெட்டவனாக இருக்க முடியுமா? நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான், தம்பியையும் ஒக்கின்றான் தவவேடம் தனை நின்றான், துன்பம் ஒரு முடிவில்லை என திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். ஐயோ இங்க ராமர் பின்னாடி பிறந்தவன் ஒரு கெட்டவனா இருக்க முடியுமான்னு யோசிக்கிறார். பரதன் ஓடி வரார். வந்த உடனே குஹன் கேட்கிறார், நீங்க நான் தான் பரதன், ராமர் அண்ணா ராமருடைய தம்பினா வந்திருக்கேள், ரொம்ப சந்தோஷம். ராமர் ஏதாவது கொன்னுடுறதுக்காக வந்திருக்கேளா கேட்குறான். அப்போ பரதன் அழறானா, ஐயோ என்ன அப்பா அம்மா யாருமே புரிஞ்சுக்கல, நீ கூட புரிஞ்சுக்கலையே குஹா, எவ்வளவு நாள் நீ என்னோட பழகியிருக்க, நான் ராமருக்கு ஒரு கணம் கூட தீங்கு நினைச்சது கிடையாது, என்ன போய் நான் ராமனை கொல்ல வந்திருக்கேனான்னு கேட்டிருக்கியே, நான் ராமருக்கு கொடுக்க வந்திருக்கேன்ப்பா. கொடுக்க வந்திருக்கேளா? எல்லாம் ஒழுங்கா தானே போனார், என்ன கொடுக்க வந்திருக்கேள்? ரெண்டு விஷயத்த மறந்து போயிட்டார் எங்க அண்ணா. ஒன்னு அயோத்தியா, ரெண்டாவது என்னை அழைச்சின்னு போயிருக்க வேண்டாமா காட்டுக்கு, என்னை விட்டுட்டு போயிட்டாரே அதுக்காக வந்தேன்னர். அதை கேட்ட அந்த குஹன் ஸ்தம்பிச்சு போனாராம். தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின் கேள் ஆவரோ தெரியினம்மா. ஒரு தராசு தட்டுல பரதா உன்னை வைக்கிறேன், மற்றொரு தராசு தட்டில் ஒரு ராமனை வைக்கிறேன், 2 வைக்கிறேன், 5 வைக்கிறேன், 10 வைக்கிறேன், 20 வைக்கிறேன், 50 வைக்கிறேன், 100 ராமர்களை வைக்கிறேன், 500 வைக்கிறேன், 900 வைக்கிறேன். 1000 ராமர்களை வச்சா கூட ஒரு பரதனுக்கு ஈடாகாதையா 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியனம்மான்னர். இப்ப சொன்னாராம் குஹன், உங்க குலத்துல மாந்தாதா இக்ஷ்வாகு, திலீபன், அஜன், பகீரதன், அசமஞ்சஸ், அம்சுமான், ஷிபி, ஒவ்வொரு சக்கரவர்த்தி ஒவ்வொரு காரியம் பண்ணியிருக்கா, அச்சீவ்மெண்ட்னு பண்ணியிருக்கா. ஒவ்வொருத்தரின் அச்சீவ்மெண்ட் பார்த்தேன்னா இவர் 10 வாட் பல்பு, அவர் 25 வாட், இவர் 40 வாட், அவர் 100 வாட், இப்படி ஒவ்வொருத்தரா சாதனை படைச்சுன்னு வந்தா. ஆனா பரதா, அந்த குலத்தில் வந்த நீ சூரியன், சூரியன் எப்படி காலையில் உதித்தால் மற்றை விளக்கு எல்லாம் உபயோகம் இல்லாதார் போல் நீ செய்து விட்டாயப்பா. என் புகழ்கின்றது ஏழை ஏயினேன் இரவி என்பான், தன் புகழ் கற்றை மற்றை ஒளிகளை தவிர்க்குமா போல் மண்புகழ் பெருமைனுங்கள் மரபினோர் புகழ்களெல்லாம் உன் புகழ் ஆக்கிக் கொண்டாய் உறவு குணத்து உறவு தோளாய். இப்பேற்பட்ட உயர்ந்த தோளை உடையவனேன்னு சொல்றார். அப்போ குஹன் கேட்கிறார், பரதன் கேட்கிறார், குஹா எங்க அண்ணாமண்ணி உங்க ஆத்துல தங்கிட்டு போனதா சொல்றா, எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியாவா எங்க உட்காந்துண்டான்னு. அது அந்த கல்லணை இருக்கு பார், அங்கதான் உட்காந்துட்டார் உங்க அண்ணா. அவன் குஹனுக்கு அவன் லெவலுக்கு அவனால கல்லணை கொடுக்க முடியும். பரதன் அழறார்,
எங்க ராமர் இந்த இடத்துல உட்காந்துக்க வேண்டியவரா உட்காந்துட்டார். எங்க படுத்துண்டா பாருங்க, அவருக்கு என்னெல்லாம் துக்கம். எங்க படுத்துண்டார்? அந்த மரம் பார்க்கறியே பரதா, அந்த மரத்துக்கு கீழே புல்லெல்லாம் கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிருக்கோம், ஒரு தரை தெரியறதா, அங்கதான் அண்ணா படுத்துண்டார். படுத்துடணும்னா அழறார் பரதன். ஐயோ என்னால பாத்தியா எங்க ராமர் இந்த இடத்துல படுத்துக்க வேண்டியதா எடுத்து அப்படின்னு சொல்லி முடிச்சார். சீதை எங்க படுத்துண்டான்னு அவர் கேட்கவே இல்லை. வியாக்கியாத்தா கேட்டார். ராமர் படுத்துண்ட இடத்தை கேட்டார், சீதை படுத்து கொண்ட இடத்தை ஏன் கேட்கல? ஒரு அஷடு சொல்லிட்டு, சீதை எங்க பக்கத்தை தான் படுத்துட்டு இருப்போம் அப்படி, அதனால அர்த்தத்தை சொல்லல. அவர் என்ன சொன்னார்? ஹிரண்யவர்ணாம் ஹரிணின்னு ஸ்ரீ சுக்தம் ஆரம்பிக்கிறது. சுவர்ண ரஜதஸ்ரஜாம். சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னா என்னன்னா கோல்ட் கலர் தாயார் லக்ஷ்மி. ஹிரண்யவர்ணாம் ஹரிணி. சுவர்ணனா கோல்டு, ரஜதஹானா சில்வர். சுவர்ண ரஜதஸ்ரஜாம் அப்படின்னா என்னன்னா கோல்டு கலர் புஷ்பங்கள், கோல்டு புஷ்பங்கள் சுத்தி ஒரு மெல்லிசா ஒரு சில்வர் அந்த அந்த நூல்ல கோத்து விட்டுருக்காளாம். சுவர்ண ரஜதஸ்ரஜாம். அதனால அவ உடம்பே பொன். அவ பூமியில படுத்துன்றதுனால அந்த பூமி ஒராசி கொஞ்சம் பொன் பொடி இருக்குங்கிறார் வால்மீகி. அந்த பொன் பொடியை கண்டு சீதை இங்கதான் படுத்துண்டான்னு வியூகிச்சுட்டாராம் பரதன். சொன்னார், சரி அண்ணா எங்க படுத்துண்டார், மன்னி எங்க படுத்துண்டா, தம்பி லக்ஷ்மணன் எங்க படுத்துண்டார்னு கேட்கிறார். குஹன் சொரிய ஆரம்பிச்சுட்டார். அது ஏன் அவன் படுத்துண்டாதானே நான் சொல்றதுக்கு. கொஞ்சம் முழிச்சுருப்பான், கொஞ்சம் உறங்குவான், கொஞ்சம் முழிச்சுருப்பான், கொஞ்சம் உறங்குவான். ராமருக்கும் சீதைக்கும் எந்த தீங்கும் ஆகிவிடக்கூடாதே என்று அவர்களை சுத்தி சுத்தி வருவான். சரி அவன் சுத்தி சுத்தி வந்தான், நீ எங்க படுத்துண்ட குஹா? லக்ஷ்மணனுக்கு ஒன்றும் ஆயிடப்படாதேங்கிறதுக்காக அவரை சுத்தி சுத்தி வந்தேன். உங்க வேடுவ கூட்டம் எனக்கு ஒன்றும் ஆயிடப்படாதேங்கிறதுக்காக என்னை சுத்தி சுத்தி வந்தான். மொத்தத்துல இன்னைக்கு ராத்திரி சீதையும் ராமரையும் தவிர பாக்கி யாரும் தூங்கல. சொல்லி கேட்டவுடனே பரதன் சொல்றார், என்ன துக்கம் என்பதை கேட்ட மைந்தன் ராமனுக்கு இளையார் என்று முன்பு ஒத்த தோற்ற தெம் இளையான் இன்று முடிவையில்லாத துன்பத்துக்கு ஏது ஆனேன். அவன் அது துடைக்க நின்றான், அன்பதற்கு எல்லை உண்டோ, அழிகிறது என் அடிமை என்றான். சொன்னாராம் பரதன். பாத்தியா குஹா நிலைமை எப்படி ஆயிடுத்து? எங்க அண்ணா ராமருக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்குன்னே ஒரு தம்பி லக்ஷ்மணன் இருக்கான், கஷ்டம் கொடுக்கறதுக்கே நான் ஒருத்தன் பிறந்துட்டேன் பாத்தியா, என்னால என் ராமர் எப்படிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சார்னு சொல்றார். சொல்லி வந்த உடனே அந்த தாய்மார்கள்லாம் 3 பேர் நிக்கிறா. இப்போ குஹனுக்கு ஒரு ஆசை, கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலாமேன்னு. இப்போ பரதன் வந்து சொல்றார், இவ யாருன்னு கேட்கறியா? இவ தாண்டாப்பா கோசலை அப்படிங்கிறார். அதை கம்பர் சொன்னார். சுற்றத்தார் தேவரோடும் தொழநின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குறிஷில் இவர் ஆரென்னு குஹன் வினவ கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். தமிழை கவனிக்க என்ன அழகா சொல்றார். சுற்றத்தார் தேவரோடும் தொழநின்ற கோசலை. சாதாரண கோசலை கிடையாது, சுற்றத்தவர்கள். சுற்றத்தவர்கள் சிட்டிசன்ஸ் ஆஃப் அயோத்தியா. சுற்றத்தவர்கள். தேவர்கள்னா த செலஸ்டியல்ஸ். சுற்றத்தார் தேவரோடும் தொழநின்ற கோசலையை 2 பேர் சேவிக்கிறாளாம். ஒன்னு சுற்றத்தவர்கள், மத்தொன்னு தேவர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லக்கூடாது. உயர்ந்த ஒரு பதார்த்தத்தை சொல்லிதான் தாழ்ந்த பதார்த்தத்தை சொல்ல வேண்டும். குழந்தையோடு அம்மா வந்தாள்னு சொல்லப்படாது, அம்மாவோடு குழந்தை வந்தது அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி அண்ணனோடு தம்பி வந்தான் அப்படிதான் சொல்லணும். மாமியார் வேண்டாம். அதனால ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லணும். இப்போ சுற்றத்தார் தேவரோடும், சுற்றத்தவர்களை சொல்லிட்டு தேவர்களை சொல்லப்படாது, தேவரோடும் சுற்றத்தார் தான் சொல்லியிருக்கணும். ஆனா பாசுரம் எப்படி இருக்கு கம்பர்? சுற்றத்தார் தேவரோடும். வியாக்கியாத்தா கேட்டார், ஏன் அப்படின்னு. எண்ணத்தால் உயர்ந்தவர்களை முன்பு சொல்லி பின்பு சொன்னார்கள்னு சொன்னார். எல்லையை வச்சு சொல்லலையா, ஐயோ தேவர்கள்னா தேவர்கள் அப்படி சொல்லலையா. இந்த சுற்றத்தவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கா, ஐயோ நம்ம ராமன் கஷ்டப்படக்கூடாதே, காட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதே, நம்ம அயோத்தியாக்கே திரும்பி வந்துடணுமே, நம்ம அவரை தினம் பார்க்கணுமேங்கிற எண்ணத்தோடு சுற்றத்தவர்கள் பிரார்த்திச்சுட்டு இருக்கா. தேவர்கள் என்ன சொன்னா, இவன் காட்டுலயே இருக்கட்டும், காட்டுல போனாதான் ராவணவதம் ஆகும், ராவணவதம் இவன் கஷ்டப்பட்டாலும் ராவணவதம் ஆகணும், இவனுக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தேவர்கள் நினைக்கிறா, கஷ்டமே வரக்கூடாதுன்னு சுற்றத்தவர்கள் நினைக்கிறா. எண்ணத்தில் உயர்ந்த சுற்றத்தவர்களை சொல்லி சுற்றத்தார் தேவரோடும் தொழநின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குறிஷில் இவரார் என்ன குஹன் வினவ. குஹன் கேட்கிறான், இவ யார்? அப்போ பதில் சொல்றான் பரதன், கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி. இப்போ அண்மையில செத்து போனாரே சக்கரவர்த்தி, அவருடைய முதல் தேவி, லெஜிட்டிமேட் வைஃப் இவதான் முதல் தேவி. மூவுலகும் ஈன்றானை,
உலகையும் ஈன்றவன் பிரம்மா. பிரம்மாவை தன் நாபி கமலத்தில் தாங்கி பிரம்மாவுக்கு தந்தை என்று நிரூபித்தவர் நாராயணன். நாராயணனை ராமாவதார காலத்தில் தன் கர்ப்பத்தில் தாங்கியவள் இவள். மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம். பாத்தியாப்பா, ராமனை பெத்தெடுத்திருக்கான எவ்வளவு பெரிய செல்வம்னர். இந்த இடத்துல ஒரு விஷயம் திருக்குடந்தை ஆண்டவன் எழுதியிருந்தார். ஆண்டவன் ஆசிரமம் முனித்துறை சம்பிரதாயத்துல வைஷ்ணவத்துல ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துல மூர்தாபிஷிக்தராய் எழுந்தருளி இருந்தார் திருக்குடந்தை ஆண்டவன். ஜெகத் பிரசித்தி. அவர் சொல்லிதான் ராமாயணம் கேட்கணும்னு பெரியவா சொல்வா. அடியேன் மாதிரி நீச்சன் சொல்லி கேட்கப்படாது. அவர் ராமாயணத்தை சாதிப்பார். ராமரை மாதிரி ஒரு பிள்ளையை பெத்தெடுத்தது செல்வம். அதுக்கு பெரும் செல்வம்னா ராமனை பெத்ததுனால கோசலைக்கு செல்வமா, சீதைய மனாட்டு பெண்ணாக அடைந்தபடியால் பெரும் செல்வமா. ஏன்னு கேட்டா சீதைக்கு கல்யாணம் ஆகச்ச வயசு 6 வயசு குழந்தை. ஹேர் கட்லாம் போகாதனால லாங் ஹேர். இந்த சின்ன குழந்தைகளுக்குலாம் ஃபேரி டெய்ல ரப்புன்சேல் அப்படின்னு ஒரு கதை வரும். அதுவும் பெரிய முடியை வச்சுதான் அது கதை சொல்லுவா. அவ்வளோ பெரிய முடி கூந்தலோடு இருந்தால், குழல் கற்றைகளோடு இருந்தால். இதெல்லாம் இப்போ ஏட்டு சுரக்காய் தான் எழுதி தான் பார்க்கணும். அவ்வளோ முடி இருந்ததா சொல்றா இந்துலேகா தொடவாமையே. அதனால அவ்வளவு நீண்ட கூந்தலுடையவள் சீதா பிராட்டி. 6 வயசு ஆயிருக்கு அந்த குழந்தைக்கு. வந்திருக்கா தன் ஆத்துக்காரர் கிரகமான அயோத்தியாவுக்கு. வாரி விடுறதுக்கு ஆள் இல்லை. கோசலை கிட்ட போய் நிப்பலாம். நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பை இப்படி வாயிலேருந்து இது வச்சு போயிடுப்பாரு. இது இப்படி வச்சுட்டு சுத்தமாக அது ஆச்சாரமாக இது வாயில வச்சுட்டு அப்புறம் அதை வாரி விட்டுருக்கா. அது எப்படி பொதுவாக வாரி விடுறது வழக்கம் தாய்மார்களுக்கு தெரியும். நான் சொல்றது கரெக்டா இல்லையா நீங்கள் செக் பண்ணுங்க. ஏதாவது தப்பா சொல்லிட்டா கரெக்ட் பண்ணுங்க. நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். முடி எப்படி நீளமாக வாருவா. அந்த வாரும்போது அது 3ஆ பிரிச்சுப்பா. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் மாதிரி அது 3ஆ பிரிச்சுப்பா. பிரிச்சுன்னுட்டு ஒரு பிரான்ச்சை கீழே வச்சு அடுத்தது இப்படி, இது ஒன்று இப்படி, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. அதனால 3ஆவது பிரான்ச் தெரியவே தெரியாது. 2 தான் கண்ணுக்கு தெரியும். 3ஆவது அந்தர்வாகினி கீழே போகும். இது 3ஆ பிரிச்சுக்கிறதுனால இந்த ஜடைக்கு சம்ஸ்கிருதத்துல வேணின்னு பேர். சம்ஸ்கிருதத்துல ஜடைக்கு வேணி என்று பேர். அதனால்தான் ஒரு நாடகமே இருக்கு, வேணி சம்ஹாரம்னு இருக்கு. எப்படி திரௌபதியின் குழல் கற்றையை முடிந்தாள் அப்படின்னு ஒரு நாடகம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. வேணி சம்ஹாரம்னு பேர். வேணினா ஜடை. வேணிய 3ஆ பிரிச்சுக்கிறாளோனோ திரிவேணின்னு பேர். அதுக்கு 3ஆ பிரிச்சுக்கிறதுனால 3ஆ பிரிச்சு அதுல 1 கீழே போறது, 2 தான் கண்ணுக்கு தெரியுது. இப்படிதான் ஜடை கோத்துக்கிறேன். மகாலட்சுமி ஜடை தான் அலகாபாத்தில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமம் என்று பெயர். நம்ம போயிருக்கலாம், போகாமையும் இருந்திருக்கா, கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா ஒரு படகு ஏறுவோம். படகு ஏறின உடனே அவள் அந்த ஊர்க்காரா, யூபிக்காரா. அதனால நம்ம சொல்லுவோம் கித்னா அப்படின்னா அவன் பதிலே சொல்ல மாட்டான். பேட்டியே அப்படிமா. பைட்டியே போய் உட்காந்துட வேண்டியதுதான். நடு கங்கை சுற்றி பார்த்தா ஆழமாக தண்ணீர் தான் தெரியும். ஆப்கோ तैरने के लिए आता है, நீச்சல் தெரியுமான்னு கேட்பான். நம்ம திருமுகத்துக்கு எதுவுமே தெரியாது. நீச்சல் வராதுன்னு சொன்ன உடனே 100 ரூபாவை 1000 ரூபாய் ஆக்குவான். அவன் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட வேண்டியதுதான். ஓடமேத்தி கூலி கொள்வாரை போலேன்னா ஓட மேத்திட்டு கூலி கொள்ளணுமா. நம்பிள்ள ஈடுல சாதிச்சார். ஆனால் நடுக்கடலில் போனோன்னு இத்த பண்ணு அத்தை. இப்போ வாழ்க்கையில் இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒருத்தர் சொல்றார் இந்த ஒரு ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம், இது பண்ணா தீரும் சொல்ல. ஐயோ என்ன பண்ணாலும் சுவாமி பிடிங்க, எவ்வளோ ரூபாய் வேணும் கொடுத்துட்றோம். அதனால நமக்கு எதுன்னு பலன் என்ன பண்றா அதெல்லாம் தெரியுது, கொடுத்துட்றோம். அந்த மாதிரி சங்கமத்துக்கு போறோம். போன உடனே பார்த்தா கங்கை வரும், யமுனை வரும், சரஸ்வதி வரும். பொதுவா சரஸ்வதி நதி கண்ணுக்கே தெரியாது, திரிவேணி சங்கமத்துல மட்டும் தெரியும். விளவிளேர்னு கங்கை வருவோம், கண்ணங்கரேல்னு யமுனை வருவோம், செக்கச்சவேல்னு சரஸ்வதி வருவோம். இது பார்த்தோம்னா சொல்லுவான் ஏஜி ஏஹி ஹே திரிவேணி சங்கம் அப்படிமா. ஏன் திரிவேணினா சீதா பிராட்டி மகாலட்சுமியின் ஜடைன்னு சொல்றோம்னா, வெங்கடாத்வரி கவி என்பவர் அரசாணிப்பாளையை சேர்ந்தவர் லக்ஷ்மி சஹஸ்ரம்ங்கிற காவியத்துல பதில் சொல்றார். மகாலட்சுமியின் குழல் கற்றை கண்ணங்கரேல்னு இருக்குமா, யமுனை மாதிரி. அல்ல வெளவெளேன்னு மல்லிகை பூவை சுத்தின்னு இருப்பலாம், கங்கை மாதிரி. செக்கச்செவேல்னு குங்குமம் தரிச்சுன்னு இருப்பலாம், சரஸ்வதி மாதிரி. அதனால் திரிவேணி சங்கமத்தை அங்கு காணலாம்னர். அதனால் அப்பேற்பட்ட திரிவேணியான பிராட்டியின் ஜடையை, ஸ்ரீ மகாலட்சுமியின் ஜடையை, சீதா பிராட்டியின் ஜடையை இன்னைக்கு கோசலை வாரி விடுறா. வாரி முடிச்ச கையோட சீதை திரும்பி கோசலையை சேவிப்பலாம். ஸ்ரீ மகாலட்சுமியே கோசலையை சேவிக்கிறான்னா ராமனை பெத்தத்தால் செல்வம், சீத்தையை மனாட்டு பெண்ணாக அடைந்ததால் பெரும் செல்வம். சுற்றத்தார் தேவருடும் தொழநின்ற கோசலையை தொழுது நோக்கி குற்றத்தார் குறிசில் இவர் ஆரென்னு குகன் வினவ கோகவேகன் முற்றத்தான் முதல் தேவி மூவுலகும் ஈன்றானை முன்னின்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம். ஆனா இவ்வளவு பெருமை இருக்கு குஹா இவளுக்கு.
யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். நான் பரதன் ஒருத்தன் பிறந்ததுனால எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த கோசலை இன்னைக்கு நின்று இருக்கானாலாம். இவள் யாருன்னு கேட்கிறா. சுமித்ரா தேவியை பார்த்து அவர் சொல்றார், அறம்தானே என்கின்ற அயல் நின்றாள் தனை நோக்கி, ஐய அன்பின் நிறைந்தாளை உரையென்ன நெறி நிரம்பா தன் மேனியை நிற்பதாக்கி இறந்தான் தன் இளந்தேவி யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தானும் உடன் என்ன பிரியாதான் தன்னை பயர்ந்த பெரியாள் என்றாள். கம்பராமாயணத்தை கவனிக்கணும். என்ன அழகா சொல்றார். அந்த கம்பருக்கு நான் இன்னைக்கும் யோசிப்பேன், எவ்வளவு அழகா தமிழ் வந்ததுன்னு கேட்டா, இங்க நம்மாழ்வார மனசுல வச்சுட்டார். குருகைநாதன் குறைக்கடல் காப்பதே. நம்மாழ்வார நினைச்சா அந்த தமிழ் மட்டும் வராந்து சேர்ந்து பக்தியும் வர வேண்டும். அந்த இடத்துல சொன்னார், அறம்தானே. சாக்ஷாத் யாரு தெரியுமா? தர்மத்தின் பிரதிநிதின்னு சொல்றார். அடுத்தது கைகேயிக்கு போறா. இப்பதான் மேஜர் பாயிண்ட். யார் இவன்னு கேட்கிறார். நின்றாள் என்னை ஈன்றாள். இங்க நிக்கிறா பாதி ஒத்தி, அவள் தான் என்ன பெத்தா. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அவளை பற்றி ஒன்றும் சொல்லவும் முடியாது அப்படின்னார். அப்போது இந்த தான தர்மங்கள் பண்ணும்போது மற்றவா எல்லாரும் தானத்தை வாங்கிட்டு போய்ட்றா. பரதனுக்கு என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ தானம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாவங்கள் கழியும். ஒன்று யோசிங்கோ, ஆட்டோவில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், 57 ரூபா ஆகுது. நம்ம என்ன பண்ணிடணும்? இப்போ மீட்டர்னு ஒன்று போடுறா பார்த்தேளா, அது 8வது அதிசயம் நம்ம ஊரில் நடக்கிறது. மீட்டர் அக்காலத்தில் அது ஏட்டு சுரக்காய் தான், மீட்டர் என்று அக்காலத்தில் ஒன்று உண்டு அப்படின்னு படிக்கலாம். அதெல்லாம் போட்டு வழக்கம். இப்போ போட்ட ஒன்று 57 ஆச்சுன்னா 60 70 கொடுத்துருங்கோ. ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே நம்ம ஒரு சர்வீஸ் கொடுத்து வாங்கும்போது சாஸ்திரம் சொல்கிறது, மேலே 1 ரூபா கொடுக்கலாம், கீழே மட்டும் 1 ரூபா கொடுத்துடக்கூடாது. இப்போது 52 ரூபா ஆகுது. நம்ம என்ன சொல்லுவோம்? 50 ரூபாய் இருக்கும்போம். பரவாயில்ல மாம்பா, நம்ம அவனே பரவாயில்லன்னு சொல்லிட்டான்னு விட்டுடுறோம். அந்த 2 ரூபா நமக்கு கர்மால சேரும்னு இருக்கு. இன்னொருத்தருடைய பணம் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. அது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நம்ம என்ன பண்ணிடுவோம்? அவன் தானே சொன்னான், நானா சொன்னேன், அவன் தான் 50 ரூபாய். நம்ம விடுவோமா? இப்போ 57 ரூபாய் இருக்கு, 60 ரூபாய் கொடுக்குறோம், அவன் 3 ரூபாய் கொடுக்கலாம். ஏன்ப்பா கொஞ்சம் சில்லறை இருக்கா பாரு, இல்லாட்டா இருக்கு கொஞ்சம் கேட்டுன்னு வேற யார்கிட்டயா சொல்றோம். நம்ம பணம் அவன் கிட்ட இருக்கப்படாது, அவன் பணம் நம்ம கிட்ட இருக்கலாமா? அதெல்லாம் நாமும் தர்மம் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒன்னே ஒன்று, இன்னொருத்தரின் பணம் நம்ம கிட்ட இருந்துதான குடும்பத்தை பாதிக்கும். ஆதலால் தான் பெரியவர்கள் நிறைய தானம் பண்ணுன்னு சொல்றா. இப்போ வருஷாப்திகம் இல்லாட்ட ஒரு 10வது நாள் 13வது நாள்னா ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்து விட்டான கோதானம் பண்ணு, அந்த தானம் பண்ணு, இந்த தானம் பண்ணுங்கிறா. ஏன்னா நாம் எத்தனையோ பாவங்கள் சேர்த்ததெல்லாம் ஒரு நாள்ல கழிய போறதேங்கிறதுக்காக தானே ஒழிய, கோதானம் பண்ணிடுறதுனால அந்த ஆத்மா அர்ச்சிராதிகதியில வைகுண்டம் போயிடாது. அது ஏற்கனவே போயாச்சு. இப்போ இருக்கக்கூடிய நமக்கு தான் நம்ம தானம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பாவங்கள் சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான். சில பேர் இன்னொரு துர்லபமான ஒரு காரியம் பண்ணுவா. 100 ரூபாய் பெருமாள் தட்டில் போட்டுட்டு சில்லறை வேணும்னு அந்த தட்டிலேருந்து எடுப்பா. சில்லறை எடுக்கிறதுக்கு பெருமாள் தட்டு ஒரு வழி கிடையாது. இந்த மாதிரி நாமே நம் தர்மத்தை தாழ்த்தக்கூடாது. இல்லை சுவாமி, ஒரு பிஸ்னஸ் தான், நான் 10 ரூபாய் போட்டிருக்கேன், மேலே 900 ரூபாய் தான் எடுத்துட்டேன். இந்த சாக்கு போக்கே சொல்லாதீங்க. நிறைய இடங்கள் இருக்குது. ஏதோ இங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே ஒரு கடை இருக்குது, ஆட்டோக்காரர் இருக்கா, பஸ்காரா இருக்கா, அங்கெல்லாம் போய் இது வாங்குவோம். கோவிலில் ஒரு வஸ்து நம்ம எடுத்துக்கின்னு போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஒன்று. 2வது, கோவிலுக்கு வரும், விளக்கேற்றுறதுன்னு ஒரு வழக்கம். பின்னாடி பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறா, எல்லா கோவில்கள்லையும் ஏற்றுறா. எடுத்துகிட்டு வரும்போது எல்லாரும் என்ன பண்ணால், பிளாஸ்டிக் கவரில் கஷன்னு அதை கொண்டு வந்து அந்த இடத்துல திறந்து அது ஒரு டப்பாவில் ஈசி, பாக்கி இருந்த எண்ணெய் அதே இடத்துல தடவி. நம்மளால கோவில் கட்ட முடியுமா? கட்டுறதுக்கு நாதி இருக்கா? இல்லை. கோவிலை பராமரிக்கிறதுக்கு நாதி இருக்கா? இல்லை. இருக்கிற கோவிலை சுத்தமாக வச்சுப்போமே. ஒரு கோவில் நிர்வாகிகள் தான் அந்த கோவிலை பார்க்கணுங்கிற அந்த ரூலை மறந்துருங்கோ. நாம் ஒவ்வொருத்தரும் வர கோவிலை சுத்தமாக வச்சுக்க கற்றுக்கணும். குவைட்டாக யாரும் இல்லைன்னா அந்த பேப்பரை கீழே போடுறது, நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் யாரும் பார்க்கலன்னு, அந்தரியாமையும் ஒருத்தர் உள்ள பார்த்துட்டு இருக்கார். அதெல்லாம் நம்ம எவ்வளவு நம்ம தர்மத்தை, இல்லை வேற பேச்சு பேசுவா, மற்ற தர்மங்கள் பாருங்க எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறா. நம்ம தர்மத்தை நீட்டாக வச்சுக்கிறது நம்ம வழியை பார்ப்போம். கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ்ங்கிறது நாம் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். கோவில் சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு சன்னதின்னு எடுத்துட்டா அந்த இடத்துல அப்படியே போடக்கூடாது, தேங்காய் உடைச்சி நாரை கீழே போடுறது, இந்த அசுத்தமான பதார்த்தங்கள்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளவு நம்ம சுத்தமாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கணும். நாமும் அந்த பட்டர்களுக்கும் கோவில் நிர்வாகிகளுக்கும் எவ்வளவு உபயோகப்படுத்தலாமோ. சில பேர் என்னவா, ஆகாத போகாத படங்கள்லாம் கொண்டு கோவிலில் கொடுத்துருவா. அது தவறு. எதுக்கு நீங்கள் படங்கள் வாங்கிக்கிறீள்? எதுக்கு வாங்கின படத்தை கொடுக்குறீள்? அதனால தான் நேற்றே நான் சொன்னேன், இந்த படங்கள் வாங்கவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். அதனால் கோவிலில் கொண்டு வச்சுடுறது தப்பு. நாம் கோவிலை சுத்தமாக வச்சுக்கணும். படக்கடையா கோவில், அதனால் வச்சுக்கக்கூடாது. நான் சொல்லும்போது நிறைய நிர்வாகிகள் கூட நான் சொல்கிறத ஒத்துப்பா. ஏன்னா அந்த கஷ்டங்கள்லாம் கோவில் எவ்வளோ அனுபவிக்கிறது. இந்த கோவிலாவது பரவாயில்ல, இதெல்லாம் சென்னப்பட்டினத்தில் இருக்க சின்ன கோவில். யோசிச்சு பாருங்க, கும்போணத்து பக்கத்தில் இருக்க கோவில் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட கோபாலபுரம் சைஸில் இருக்கும்.
ஸ்ரீரங்கம் பார்த்தேன்னா ஏறக்குறைய ஒரு 5-6 லொக்காலிட்டி சேர்த்தேன்னா அது ஸ்ரீரங்கம். அவ்வளோ பெரிய கோவிலை சுத்தமாக வச்சுக்கணும்னு அரசாங்கத்தால் மட்டும் முடியுமா? நாமும் பாதுகாக்க வேண்டும். இந்த பிளாஸ்டிக் அவர் எடுத்துன்னு கசகசான் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் நிறுத்திடுங்கோ. எவ்வளவு நம்மளால முடியுமோ அது பார்க்கலாம். இப்போ தர்மங்கள் பண்ணிகிட்டே போனார் பரதன். அப்போ என்னாச்சு, இந்த மந்தராவானவள் நான் நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய நகைகள் எல்லாம் அந்த கூன் வந்து ஹோல்டர் மாதிரி தானே இருக்கு, அதில் மாட்டின்ட்டாளாம். இந்த சத்ருகுணன் என்ன பண்ணா, அவன் முடிய பிடிச்சி தர இழுத்துன்னு வந்து, பரதா அண்ணா பாரிவள ரஜ்ஜுப தேவ வானரி, இவ குரங்கு மாதிரி இருக்கா, இவளை பிடி கொல்லு வெட்டு, இவளால தான் வந்தது, போட்டுட்டா வெளில. டாக்ஸ் அண்ட் ஹன்ச்பேக் பீப்புள் ஆர் ப்ரோஹிபிட்டட் இன் அயோத்தியா. இனிமே கூனியே யாரும் அயோத்தியாவுக்குள்ள வரப்படாது. அப்போ சொன்னார் பரதன், அண்ணா காட்டுக்கு போனதுக்கு இவ காரணம் நினைக்கிறியா? ஆமா இவளா? சரி இவ இல்ல, அம்மா கைகேயி அவளா காரணம்? அது இல்ல, அப்பா வரம் கொடுத்தார். அப்பாவா காரணம்? அப்பா இல்ல, அப்பா சொல் கேட்டு அண்ணா தானே போனார். ராமரா காரணம்? இல்ல கூட மன்னி ஒண்ணுமே சொல்ல, மதனி சீதா தான் காரணம். சீதையா காரணம்? ஐயோ என்னன்னா யாரு கேட்டாலும் இல்லைங்கிற பின்ன யார் காரணம்? இந்த பரதன் ஒருத்தன் பிறந்ததுனால தானே வரம்னு எங்க அம்மா கேட்டா. ஆதலால் நான் செய்த பிழையே நானே தான் ஆயிடுகன்னு சொன்னாராம். அதனால்தான் ரொம்ப அழகா கேட்டார் ராமாயணத்துல, பரதனுக்கு எதனால பேர் பரதன்னு. பரதஹா கைங்கரிய ராஜ்ய பரணாத், கைங்கரியம்ங்கிற ராஜ்யத்தை தாங்கியபடியால் பரதன்னு பேர். அது இல்லையா அர்த்தம்? ஆச்சாரியன் சாதிப்பார், தான் செய்யாத ஒரு குற்றத்தை தான் செய்ததாக ஒத்துக்கொண்டு அதை பரித்தான், அதனால அவனுக்கு பரதன்னு பேரான். இப்போ அவ தங்கினா, இப்போ குஹன் ஆசிரமத்தை கடந்து பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறார். பரத்வாஜ ஆசிரமத்துல தான் ராமர் சாப்பிட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமாயணத்துல ராமர் ரொம்ப ஆச்சாரசீலன். இன்னொருத்தராத்துல போய் சாப்பிட மாட்டார் சட்டுன்னு. எல்லாம் சீதை தான் தண்ணி பண்ணி தலிகை பண்ணி கொடுக்கணும், அவ பண்ணி கொடுத்த தலிகையை தான் சாப்பிடுவார். ரொம்ப ஆச்சாரசீலன். கிருஷ்ணாவதாரத்துல அப்படி இல்லை. ஊர்ல ஒரு வீடு பாக்கி விடாம கிருஷ்ணர் எல்லாத்துலயும் சாப்பிட்டுருக்கார். யசோதை பண்ணின தளிகையை சாப்பிட்ட நாள் தான் குறைச்சல். பக்கத்தாத்து மாமி எதிராத்து மாமி என்னென்ன கொடுக்குறாளோ எல்லாத்தையும் சாப்பிட்றது கிருஷ்ணர் வழக்கம். ராமர் இன்னொருத்தராத்துல போய் சாப்பிட்டு வழக்கமே இல்லை. ராமாயணத்துல ராமர் சாப்பிட்ட ஒரே ஒரு இடம், பரான்னியம் செய்த இடம், பரத்வாஜரின் ஆசிரமம். கிருஷ்ணர் இன்னொருத்தராத்துல சாப்பிடாமே இருந்ததில்லை. ராமர் சாப்பிட்டது ஒரே இடம், பேர் மட்டும் வந்து கொடுத்து சாப்பாட்டு ராமன்னு. ஆனால் ராமர் கடைசியில் சாப்பிட்டது ஒரு இடம் தான், எல்லாம் சாப்பிட்டது கண்ணன் தான். ஆதலால் இருந்தார். இப்போ பரத்வாஜ ஆசிரமத்தில் போன உடனே பரத்வாஜர் கேட்குறாரு, என்ன பரதா வந்திருக்கியா? அண்ணாக்கு ஏதோ கொல்றதுக்கு தானே வந்திருக்க? ஐயோ ஏன் ஆளுக்காளா போட்டு என்னை கொல்றேள்? அண்ணாவை போய் வதம் செய்வதற்கு நான் யார்? அவன் அருளையும் தயையும் நாடி வந்திருக்கேன்னு சொல்றார். அப்போ பரத்வாஜர் சொல்றார், இங்கேருந்து சற்று தூரத்தில் மந்தாகினி நதிக்கரையில் இருப்பவன் தான் ராமன், அங்கு போய் சேவின்னு சொல்றார். சேவிச்சு போன உடனே ஏதோ கொஞ்சம் படைகள் வரத பார்க்கறா, கொஞ்சம் தூள் வரத பார்க்கறா. இந்த நான் பிலானியில் இருக்கும்போது ஆந்தின்னு ஒன்று வரும், வடக்கு இந்தியாவில் ஆந்தி. அதுவும் இந்த பிலானி வந்து கொஞ்சம் டெசர்ட் பக்கம் இருந்ததுனால அந்த வரக்கூடிய காற்று என்ன பண்ணும், மண்ணின் மேற்பகுதியை எடுத்துக்கொள்ளும். ரொம்ப ஃபைன் சாண்ட். அந்த சாண்ட் எப்படின்னா, இந்த பருப்பு பொடியெல்லாம் அரைக்கிறேன். பொதுவாக பருப்பு பொடியை வந்து நம்ம கியூட்டிக்யூரா பவுடர் மாதிரி அரைச்சி விடக்கூடாது. அரைக்கும் போது கொஞ்சம் நரன்னு அரைக்கணும் எப்போவுமே. அது ஃபைன் பவுடராக அரைச்சிவிட்டா அது குழையாது ஒழுங்கா. அந்த மாதிரி இது ஃபைன் டஸ்ட், இட் இஸ் நாட் த சாண்ட். அப்படி ஃபைனாக இருக்கும். அதை பார்த்தேன்னா அது எங்கே பொடினே சொல்ல முடியாது. அது வரும். நாங்கள் ரூம் எங்கள் லெக்சர் தியேட்டரில் போய் லெக்சர் அட்டென்ட் பண்ணிட்டு வருவேன் ஹாஸ்டல் ரூமுக்கு. பார்த்தா மஞ்சள் மசேல்னு இருக்கும் ரூமு. அப்படி தட்டி பார்த்தா புஸ்தகம் கீழே இருக்கும். ஏன்னா அந்த காற்று வரும்போது அப்படி ஒரு ஆந்தி வரும். அதுபோல் இந்த படை, பரதன், சத்ருக்னன், தாய்மார்கள், நாட்டார் வரும்போது தூள் வருது. அந்த சித்திரக்கூட்டத்தில் மலைக்கு மேலே பர்ணகசாலையில் ராமர் சீதா இருக்கா, லக்ஷ்மணன் பார்த்துட்டு இருக்கார். ஐயோ இப்படி தூள் வருதே, லக்ஷ்மணா என்ன ஆச்சுன்னு போய் பாருங்கிறார். லக்ஷ்மணன் கிடு 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 கிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி பார்க்குறார். அண்ணா 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 மன்னி உள்ள போங்கோ. ராமருக்கு ஒன்றும் புரியல. என்னடா ஊரில் இருக்கும்போது வெளில போங்கிறா, இவர் வெளில உட்காந்துனா இவர் உள்ள போங்கிறார். ஒன்றுமே புரியலையே, என்ன ஆச்சுன்னு கேட்குறார். சொல்றார், பரதன் வந்துட்டு இருக்கான், பாவி உங்களை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான். ராமரால இனிமே தாழ முடியலை. இறங்குனர். முதல்ல இறங்கு, நீ வா இங்க. என்ன? பரதன் இப்போ வருவான், நான் அவங்கிட்ட சொல்கிறேன், பரதா உனக்கு சொத்து மேலே ஆசை கிடையாது, லக்ஷ்மணனுக்கு தான் ஆசை. சொத்தை லக்ஷ்மணன் கிட்ட கொடு, வரதா நீ என்னோட வான்னு சொல்கிறேன். சொல்லட்டுமான்னு கேட்டா, ஐயோ அண்ணா நான் அப்படிலாம் சொல்லலை, பரதன் நல்லவன் தான்.
நல்லவன்னு சொல்லு. பரதனை பத்தி இன்னொரு தீய ஒரு வார்த்தையை என்னால கேட்டுக்க முடியாது. பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், பரதனை கொல்லுவன் குத்துவன் என்றார் போலே இளைய பெருமாள் முனிதல் தீர சிலவாரே சொல்ல பெருமாள் பலப்படிகளாலும் மாற்றி பார்த்தார், பின்னையும் மீண்டிலர். அதுவே பிள்ளைக்கு ராஜ்ய பிரதை உண்டாகிறது என்று சொல்லி மேலும் தொடர்வானாய் தான் பரதனை நோக்கி, பிள்ளாய் அதை உயிர் என்று நான் சொன்னவாறே தலை சுமையோபாதி போக்கட்டு போனான். இந்த மாதிரி தமிழ்லாம் நமக்கு புரிஞ்சு, சாதாரணமாக தமிழ் பேசினாலே புரியுறது இல்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். பெரியவாச்சான் பிள்ளையெல்லாம் புரியுமா? போக்கட்டு போனான். டோய், இந்த லக்ஷ்மணனுக்கு தான் ஆசை, சொத்தை கொடுன்னா அவன் விட்டுட்டு போயிடுவான். ஐயோ போயா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டவே வேண்டாம்னு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். சொல்லட்டுமான்னு கேட்டார். லக்ஷ்மணன் அப்படி சொல்லலை, பரதன் நல்லவன்னா இப்படிலாம் சமாளிச்சிபிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, சொல்லிவிட்டு சமாளிக்கிறது. இப்போல்லாம் என்ன சொல்லிட்டா, பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் விட்டுருவா. விட்டுட்ட உடனே நான் அப்படி சொல்லலை இப்படி சொன்னேன்பா, அது வேற வியூக ரீதியா பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாம சொன்னார். இப்போ பரதனை பார்த்து அதான் தேசிகன் எழுதினார், பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்ஞம் அசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹா. பாதுகா சஹஸ்ரம்னு ஒரு கிரந்தம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் மற்றும் அல்ல, எல்லா சம்பிரதாயங்களிலும் தலை நோக்கி தாங்குகின்ற ஒரு பிரபந்தம். தேசிகன் மாதிரி இன்னொரு ஆச்சாரியன் உலகத்துக்கு கிடைக்க மாட்டார். 1008 ஸ்லோகங்கள், 32 பத்ததிகள், தூய சம்ஸ்கிருதம், ஒரே ஜாமம், 3 மணி நேரத்துல ஸ்ரீரங்கத்துல எழுதின அத்புத பிரபந்தம். பாதுகா சாஸ்திரம் அவர் எழுதினதை ஒரு ஸ்லோகம் படிக்கிறதுக்கே நமக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 1008 ஸ்லோகங்களை 3 மணி நேரத்துல படிக்க முடியுமா? அவர் 1008 ஸ்லோகங்களை 3 மணி நேரத்துல எழுதினார். என்னென்ன ஸ்லோகங்கிற எல்லாம் பின்னாடி படிக்கும்போது தெரியும். அதுல முதல்ல சொல்றார், பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம். பக்திக்கு ஒருவனை எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் பரதனை தான் சொல்லணுமா. இஃப் யூ வில் ஹாவ் டு பாயிண்ட் அவுட் ஃபிங்கர் அட் அ பர்சன் ஹூஸ் த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பியோர் டிவோஷன், இட் ஷுட் பி நன் பட் பரதா. ஒரு விரல் எடுத்துட்டேன்னா நம்ம சொல்ல பாருங்க, இங்கே எங்கெங்கெல்லாம் நல்லா சாமான்லாம் கிடைக்கும், மளிகை சாமான், அதுவா இங்கே கிடைக்கும், அங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்கும், அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லையா, பக்திக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் இந்த கையில் பரதனை சொல்லிவிட்டா மற்ற ஒருத்தரை இன்னொரு விரலை சொல்லப்படாதான். சுவாமி இருக்காளே, பிரஹ்லாதன் இருக்கார், நாரதர் இருக்கார், பராசரர் இருக்கார், புண்டரீகர் இருக்கார், விதுரன் இருக்கார்னா இன்னொரு கையில் எண்ணிக்கோன்னு விட்டா மற்றவாழ்லாம். ஒரு கையில் பரதனுக்கு நோக்கி போயிட்டா அது கையில் இன்னொருத்தரை சொல்லப்படாதான். ஏன்னா இவர் சொன்னார் தியாகராஜர், பரம பாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தன திகீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சரோஜ சுரభూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవము సదానుభవముగాక ఎందట్టో మహానుభావులు. பரம பாகவதர்கள் யாருன்னு சொல்றார். வர சசி விபாகர, சசிதரன்னா சிவபெருமான், சனந்தனர்கள், திகீஷர்கள் இந்திராதிகள், சுரகிம் புருஷர்கள், கனககஷிபுசுதன், கனககஷிபுசுதன்னா ஹிரண்யகஷிபுசுதன் பிரஹ்லாதன், நாரத, தும்புரு, பவனசூனு, பவனசூனுனா பவனாத்மஜன் ஹனுமான், பாலச்சந்திரதர, சரோஜ சுரபு சுரவருலு அப்படின்னு ஒருத்தரா சொல்லின்னு வர்றார். இவ்வளவு பக்தர்கள் இருக்கும்போது எப்படி பரதனை எடுத்துக்காட்டா சொல்லலாம்னு கேட்டா, இதுக்கு ரொம்ப அழகா அடியேன் ஒரு உபன்யாசத்துல சொல்லுவேன். சம்ஸ்கிருத கவிஞர்கள் என்று சொன்னால் எப்படி முதல் விரல் மகாகவி காளிதாசனை நோக்கி போகுமோ அதுபோல் பக்தர்கள் என்றால் பரதனை நோக்கி போகும். மகாகவி காளிதாஸ், நீரா பட்டம் கொடுக்கிறீர். இது எப்படி சுவாமின்னா, காளிதாசர் இருந்த காலத்திலே ஒரு ஐதிஹ்யம் சொல்லுவா. என்னன்னா, காளிதாசர் இருந்தார், காளிதாசர் இருந்த காலத்திலேயே மற்ற கவிஞர்களும் இருந்தார்கள். நம்ம ஒரு ஸ்லோகமே சொல்லுவோமே, உபமா காளிதாசஸ்ய பாரவேர் அர்த்த கௌரவம் தண்டினஹா பதலாலித்யம் மாகே சந்தி திரையோகுணாக. உபமா காளிதாசஸ்ய, உபமான்னு சொன்னா சிமிலி, கம்பேரிசன், உபமைகள், உவமைகள், சிமிலிஸ் யார மாதிரி சொல்ல முடியும்? காளிதாசஸ்ய, காளிதாசன் மாதிரி உவமை சொல்ல முடியாதான். பாரவேர் அர்த்த கௌரவம், கிராட்டார்ஜுனியம் எழுதினார் பாரவி, அவரை மாதிரி வார்த்தைக்கு அர்த்த கௌரவம் கொடுக்க முடியாதான். தண்டினஹா பதலாலித்யம், மாலதி மாதவம் எழுதினார் தண்டி. அதை படிக்கும் போதே தெரியும் எவ்வளவு அழகா அந்த வார்த்தைகள்லாம் உருள்றது அப்படின்னு. தண்டினஹா பதலாலித்யம் மாகே சந்தி திரையோகுணாகான்னர். மாகன்னு சொன்னா அவன் ஒரு கவி,
அவன் சிசுபால வதம்ங்கிற காவியம் எழுதினான். அதுல 3 இருக்குமா, காளிதாசனுடைய உபமையும் இருக்குமா, பாரவியின் அர்த்த கௌரவமும் இருக்குமா, தண்டியுடைய பதலாலித்யமும் இருக்குமா. மாகே சந்தி திரையோகுணாகா. இன்னொருத்தர் இருந்தார், அவருக்கு ஸ்ரீ ஹர்ஷர்னு பேரு. கண்டன காட்யம்னு ஒன்று எழுதினார். அதை பேஸ் பண்ணி தான் அது அத்வைத பரம். அதை பேஸ் பண்ணி விசிஷ்டாத்வைத பரமாக தான் சுவாமி தேசிகன் சததூஷணின்னு ஒரு கிரந்தம் எழுதினார். பேச்சொன்றுக்கு சததூஷணியை பேசிய தேசிக நாள் எழுதினார். இந்த ஹர்ஷர் இன்னொரு காவியம் எழுதினார், அதுதான் நைஷதம்னு பேரு. நளதமயந்தியின் சரித்திரத்தை ஒரு காவியமா சொன்னார். அது ரொம்ப, ஆனால் அவர் எப்படின்னா, சிந்தாமணின்னு ஒரு மந்திரம் இருக்கு, சரஸ்வதியின் மந்திரம், அது சிந்தாமணி மந்திரம்னு பேர். அந்த சிந்தாமணி மந்திரத்தை சரஸ்வதியினிடத்தில் கிரகித்தபடியால் ஹர்ஷருக்கு வாக் சாமர்த்தியம் ஜாஸ்தி, நன்னா எழுதுவார். ஆனால் அவர் எழுதும்போது ரொம்ப கடினமாக எழுதிடுவார், ஆறாலையும் பிடிச்சிக்கவே முடியாது. பாமரர்களை விடும், வித்வான்களுக்கு கொடுத்தாலே அவருடைய கிரந்தங்கள் புரியாது. உடனே எல்லாரும் சொன்னா, இந்த ரெவ்யூன்னு எழுதுறா பாருங்க, ஃப்ரைடே ரெவ்யூ, தேர்ஸ்டே ரெவ்யூ, எல்லாரும் ரெவ்யூ எழுதிவிட்டா. ஹர்ஷாஸ் புக் இஸ் வெரி நைஸ் பட் வி ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் அப்படின்னு எழுதிவிட்டா. ஹர்ஷர் பார்த்தா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி புரியாமல் இருக்கிறதுக்காக எழுதிருக்கோம், அதனால கொஞ்சம் நம்ம வந்து தனியாக போய் ஒரு தனி இடத்துல போய், ஏதாவது துக்கம்னா இப்போல்லாம் என்ன பண்ணுறான்னா, ஒரு மாதம் போய் ஒரு ஹில் ஸ்டேஷனில் போய் தங்கி கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படிங்கிறா. சரி, அதனால ஹில் ஸ்டேஷனில் போய் நம்ம தங்கி பார்க்கலாமேன்னு போய் பானேன். இந்த ராஜாவால் ஹர்ஷர் இல்லாமல் இருக்க முடியறதில்ல. அதனால் என்ன பண்ணார், சைனிகர்களை பற்றி தேட வச்சார். தேட வைக்கும்போது அந்த ஹில் ஸ்டேஷன் மேலே ஒரு மாட்டு வண்டி கீழே சக்கரத்துக்கு பக்கத்தில் இந்த ஹர்ஷர் உட்காந்துருக்கார். ஹர்ஷரே என்ன பண்ணிட்டு இருக்கீர்? அசேஷ சேஷ முஷே ஷே முஷே முஷே அப்படின்னு முடிச்சுவிட்டார். என்ன பண்ணிட்டு இருக்கீர்னா, பண்ணுறதை சொல்லாமல் கடினமாக ஒன்று சொன்னார். மிஞ்சி போன உளுந்தில் பண்ண ஒரு வடையை மெதுவாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னார். அசேஷ சேஷ முஷ ஷேமிஷே மிஷே அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதனால இருக்கிறவா அப்படிதான் இருப்பாளாம், நாய்பாலு டொங்கும்பா கனடால, அந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால இந்த கவிஞர்கள் இருந்தா, காளிதாசர் இருந்தபோது மற்றைய கவிஞர்கள் இருந்தாலும் ஏனைய மக்கள் சொல்லுவது காளிதாசனே சிறந்த கவிஞன்னு சொல்லுவா. அதனால தண்டிங்கிறவருக்கு கோபம் வந்துடுத்து. நானும் எழுதுறேன் காவியம், என்ன சொல்லாமல் காளிதாசனே சொல்றாளே, 2 பேரும் தீர்ப்புக்கு போயிடலான்னு அவா ஊர் சாலமன் பாப்பையா தான் பவபூதி, அவர்கிட்ட போயிட்டா. இந்த பவபூதி கொஞ்சம் வயசாயிருந்து இவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாருன்னு வீட்டு கதவை போய் தட்டினா, அந்த பவபூதியின் பேத்தி திறக்கிறது. நான் பட்டு பாவாடை போட்டுன்னு 5 வயசு. இது தாத்தா வெளில போயிருக்கா. தாத்தா வெளில போயிருக்காளா? சரி, ஒரு திண்ணையில காளிதாசர் உட்காந்துட்டார், இன்னொரு திண்ணையில தண்டி உட்காந்துட்டார். தாத்தா வர வரைக்கும் காத்துண்டு போவோம்னார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா கேட்கறது அது. இப்போ உடனே காளிதாசர் சொன்னார், பத்ராணி ஸ்வர்ணவர்ணானி கர்ணாந்தாய ச லோச்சனே. பத்திரம் இலை, ஸ்வர்ணவர்ணம் கோல்டு கலர் லீஃப். இப்பெல்லாம் இது பார்த்தேளா, கொடமிளகா பார்த்தேன்னா இதெல்லாம் பச்சை கலர்ல கிடைக்கும். இப்போ நீங்கள் என்னென்ன கலரில் கேட்குறீங்களோ அத்தனையிலையும் அது கிடைக்கிறது. அதனால் அக்காலத்திலேயே வெற்றிலை கோல்டு கலரில் கிடைச்சிருக்கு. பத்ராணி ஸ்வர்ணவர்ணானி, கோல்டன் கலர் பீட்டில் லீஃப். அதனால் பத்ராணி ஸ்வர்ணவர்ணானி. காளிதாசர் அந்த பேத்தியை பார்த்து சொல்றார், பத்ராணி ஸ்வர்ணவர்ணானி இலை, ஸ்வர்ணகலை பொன் கலரோடு பொன்னிறத்தோடு கூடிய வெற்றிலை, கர்ணாந்தாயச்சலோச்சனே காது வெறிக்கும் கண்கள் நீள படைத்தவளே சொன்னார் அந்த பேட்டி. சரி, உங்களுக்கு கேட்கறது யார? தண்டியை பார்த்து. தண்டி சொன்னார், தூர்ணம் ஆனியதாம் சூர்ணம் பூர்ணச்சந்திர நிபானனே. பூர்ணச்சந்திர நிப ஆனனே, ஆனந்தம்னா மூஞ்சி. பூர்ணச்சந்திரனின் குளிர்விக்க கிரணங்களோடு கூடிய திருமுகத்தை படைத்தவளே, சந்திர நிபானனே, பூர்ணச்சந்திர நிபானனே. முன்னாடி சொன்னார், தூர்ணம் ஆனியதாம் சூர்ணம். அவர் வெத்தலை கேட்டார், வெற்றிலை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு வேண்டாமா? தூர்ணம் ஆனியதாம் சூர்ணம், சீக்கிரமா போய் அந்த சுண்ணாம்பை கொண்டு வா அப்படின்னு விட்டார். இந்த பேச்சு சரி மாமா அப்படின்னு அது உள்ள போயிடுது. பவபூதி அப்போதான் மார்க்கெட்டில் போய் பழமுதிர் சோலையில் போய் கரிகாயெல்லாம் வாங்கிட்டு வந்து 2 கையிலையும் பிடிச்சுன்னு இப்படி நடந்து வர வரதை பார்த்தா கதவு திறந்துருக்கு, பேத்தி ஆற்றுல இருக்கு. பேத்தி என்னமோ வெத்தலை கையில் எடுத்துன்னு வருது, சுண்ணாம்பை கையில் எடுத்துன்னு வருது. இவ கேட்டார், யாருக்கு இதெல்லாம்? திண்ணையில உட்காந்துட்டு இருக்க காளிதாசரையும் தண்டியும் தாத்தா பார்க்கல, பேத்தியை பார்த்து கேட்கிறார், யாருக்கு இது? அதை பொண்ணு சொல்லித்து, கவையா காளிதாசாய தண்டினஹா பண்டிதஸ்யச்ச. சிறந்த கவியான காளிதாசனுக்கும் பெரிய வித்வானான இருக்கக்கூடிய தண்டிக்கும் கொடுத்து. 2 பேரும் கிளம்பிட்டா. தீர்ப்பு தாத்தா கிட்ட வந்தா பேத்தி கொடுத்துருத்து. தாத்தா கிட்ட தீர்ப்புக்கு வந்தா பேத்தி தீர்ப்பு கொடுத்துருது. எப்படி சுவாமி பேத்திக்கு தெரிஞ்சதுன்னா, பேத்தி என்ன சொல்லித்து, சிறந்த கவி காளிதாசன்து, சிறந்த கிரமேரியன் பண்டிதன் தண்டின்னு கொடுத்து. தண்டிய கவின்னு சொல்லல, கிரமேரியன் கொடுத்து, பண்டிதஹான்னு கொடுத்து. ஏன்னா கவின்னு சொல்லக்கூடியவர் நயத்தை தான் பார்ப்பாரே ஒழிய வார்த்தா ஜாலத்தை பார்க்க மாட்டார். ரோஸ் இஸ் ஃபவுண்ட் இன் த கார்டன், ஆர் கேபிட்டல் இஸ் ஃபவுண்ட் இன் த கார்டன், ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு வச்சா அது கவிஞனே கிடையாது. ரோஸ்
இந்த கார்டன் அப்படின்னா அப்படி கொஞ்சம் விட்டு விட்டு சொல்லணும், கமாவை போட்டு ஒன்று அப்படிதான் கவிங்கன்னு சொல்லணும். வேர்பை பற்றி கவலைப்படப்படாது. இதே ஒரு கிராமேரியன் என்ன பண்ணுவார், ஸ்டார்ட் த சென்டென்ஸ் வித் a capital letter. If a list of objects come, put comma, and before the last word put an and, end the sentence with a full stop. இது கிராமேரியன் பார்க்கக்கூடியது. வேர்பை ஒரு கிரியாபதத்தை போடவே மாட்டார் ஒரு கவி. நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்ம கவிஞர்கள் தான், தண்ணீர் கேட்போம், தண்ணி அவ்வளோதான் சொல்லுவோம். இதே கொஞ்சம் கிராமேரியனாக இருந்துருத்துன்னு வச்சுக்கோ, 5 பூதங்களில் ஒன்றான தண்ணீரை நீளமாக இருக்கக்கூடிய அந்த ஜோர்த்தாலையில் பகவானால் கொடுக்கப்பட்ட சரீரத்திலுடைய அந்த அங்கமான கைகளை கொண்டு இந்த பஞ்சபூதங்களில் மற்றொரு பூதமான பூமியில் நீ நடந்து வந்து என் கையில் கொடுத்து தாரை வார்க்க வேண்டும். இது அஷடு சொல்லும். சமத்தை என்ன சொல்லும், தண்ணின்னு சொல்லும். நம்ம எல்லாம் கவிஞர்கள் தான், ஒத்துப்போமே. தீர்த்தம் அப்படின்னு சொன்னா நீங்க கொடுக்குறீங்க, ஏன்னா நான் கவிநயத்தை நீங்க புரிஞ்சுட்டேன். அதனால கிரியாபதத்தை போடப்படாது. காளிதாசர் என்ன பண்ணார், பத்ராணி ஸ்வர்ணவர்ணானி, கோல்டு கலர் பீட்டில் லீஃப், கர்ணாந்தாய சலோச்சனே, காது வரைக்கும் கண்கள் படைத்தவளே, கொண்டு வான்னு அவர் சொல்லல, கண்கள் படைத்தவளே எலை அப்படின்னு விட்டார். இந்த தண்டி ஒரே ஒரு அஷட்டு காரியம் பண்ணிவிட்டார். தூர்ணம் ஆனியதாம் சூர்ணம்னார், கொண்டு வான்னு விட்டார். பேத்திக்கு தெரிஞ்சுடுத்து, கொண்டு வான்னு சொன்னபடியால் இவர் பண்டிதர். இவர் கிரியாபதத்தை போடாததால் இவர் கவி. அதனால கவையா காளிதாசாய தண்டினஹா பண்டிதஸ்ய சந்த். எப்படி சிறந்த கவி காளிதாசனோ அதுபோல் சிறந்த பக்தன் பரதன்கிற கணக்கில் தேசிகன் எடுக்கிறார். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம். உபன்யாசம் நன்னா இருக்கு சுவாமி, ராமாயணம்னு வந்தோம், மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. மேலே ராமாயணத்தை பார்க்கலாம். இப்போ பரதன் வருவதை பார்த்து அழுதுண்டே வரானா. வரக்கூடிய பரதனை பார்த்து விட்டு ராமர் சொல்றார், பரத வா வா, அழுது அழாத, பிச்சு விடுவா, வா உட்காந்து மடியில் உட்காந்து அப்படின்னு முத்தம் கொடுக்குறார். நம்ம பொதுவாக இந்த ராம பட்டாபிஷேக படங்கள் பார்த்தேன்னா ராமர் நல்லா பெருசா இருப்பார், தோளோடு தோல் நோக்க நாளோடு நாள் செல்லும். பக்கத்தில் இருக்க லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னா 10 நாள் ஹசாரே மூமெண்ட்ல பகுந்துண்டவா சாப்பிடாதவா மாதிரி இருப்பார். அப்படி இருக்கப்படாது. 4 பேரும் ஒரே மாதிரி தான் இருந்தா. படத்தை வரைகிறவா என் உபன்யாசத்துக்கு வருது இல்லை, 4 பேரும் ஒரே மாதிரி இருப்பா. 2 பிளாக் காப்பி 2 ஒயிட் காப்பி. ராமரை மாதிரி பரதன் கருப்பு, லக்ஷ்மணன் மாதிரி சத்ருகுணன் வெளுப்பு. 4 பேரும் ஒரே மாதிரி. அடுத்தடுத்த நாள் பிறந்தா. புனர்வசு, புஷ்யம், ஆஸ்லேஷா, ஆயில்யம் பிறந்துட்டா. இப்போ அந்த பரதனை கூட்டு ராமர் மடியில உட்காத்தி வைக்கிறார். சாஸ்திரம் சொல்றது அப்பா பிள்ளைய மடியில உட்காத்தி வைக்கலாங்கிறது. அண்ணா எப்படி உட்காத்தி வச்சாருன்னா, அப்பா இல்லாத ஸ்தானத்துல பெரிய அண்ணா அப்பாவுக்கு சமம், ஜேஷ்டோ பிராதா பித்ரு சமஹா, உட்காந்து அந்த லலாட்டம், அது லலாட்டம்னா ஃபோர்ஹெட், அதில் முத்தம் கொடுக்குறார். ஏண்டா குழந்தை அழற அப்படின்னு கேட்குறார். அயோத்தியா விட்டு வந்த, அது வந்துவிட்டேன், அப்பா சொன்னார், உனக்கு தெரியும் அதனால வந்த. இல்லை நீ மறுபடியும் வா. இப்போ என்னால் வர முடியாது பரதா, பித்ருவாக்கிய பரிபாலனம். நீ என்ன சொன்ன, அயோத்தியாவுக்கு வான்னு. நான் வரேன், இன்னைக்கு வர முடியாது, 14 வருஷம் கழிச்சு வரேன். அதெல்லாம் இல்லைன்னா அப்பா போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் ஓன்னு அழறார். ஏன்னா அவர் என்ன சொல்றார், ஆரம்பிச்சா ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், மனிதனாக பிறந்தால் மனிதனை போல் நடந்து கொள்வேன். ஓரளவுக்கு அழறார். இந்த ஓரளவுக்கு அழறார்னு சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம சனாதன தர்மத்துல ஆத்மா நித்தியம், ஷரீரம் அனித்தியம். இதை சொல்லி தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில அர்ஜுனனை தேத்துறார். நீ அடிக்க போறது சரீரத்தை தான், ஆத்மாவை இல்லை அப்படின்னு இப்படி சொல்லிவிட்டா குண்டு வைக்கிறவா கூட சொல்லுவா, அதானே நாங்கள் நினைக்கிறோம், குண்டு வைக்கிறோம், ஆத்மா ஒன்று அழிய போறது இல்லை, சரீரம் தான். இப்படி அதுக்காகலாம் பயன்படுத்தப்படாது. ஆத்மா நித்தியம், ஷரீரம் அனித்தியம். அதனால இந்த சரீரம் அழிஞ்சா ஆத்மா அழிஞ்சு போயிடாது, ஆத்மா இன்னொரு சரீரத்துக்கு போறது. ஆதலால் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். நம்ம ஆண்கள்லாம் எவ்வளவு உபன்யாசம் கேட்டாலும் அஷட்டு காரியமாக அவர் சொல்லுவா, உங்கள் தாத்தா எப்போதான் என்னை கூட்டுக்க போகிறாரோ. தாத்தாவே இன்னொரு இடத்துல பிறந்தாச்சு, பக்கத்தில் வெஸ்மாம்பலத்தில், அவர் என்ன கூட்டுக்கிறது. அதனால தாத்தா யாரெல்லாம் கூட்டுக்க மாட்டா, நம்ம கர்மா தான். இந்த அஷட்டுத்தனமான இந்த டைலாகெல்லாம் நம்ம சொல்கிறத நிறுத்தணும். முதல்ல தாத்தா எப்போதான் கூட்டுக்கு போகிறாரு, தாத்தாவே கூப்பிட்டுற நிலைமையில இல்லை. அவர் மோட்சத்துக்கு போயிருக்காரா, இல்லாடா புனரப்பி ஜனனம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு குழந்தையா பிறந்து நம்ம வீட்டிலே கல்லெறியலாம். என்னை எத்தனை படுத்தினேன் கல்லெறிவா, நமக்கு தெரியல. அதனால இந்த தாத்தா கூட்டுப்பார், அம்மா கூட்டுப்பார், இந்த பூச்சாண்டி கதையெல்லாம் நம்ம விடணும். ஒன்றும். 2வது, வீட்டில் மரணம் ஏற்படுவது நிச்சயமா நடக்கும். ஒரு வீட்டில் ஒருத்தர் பிறந்துட்டானே, நம்ம ஹிரண்யகசிப்புவா சாக்ஷாத் இப்படி வீட்டுக்குள்ளே சாக மாட்டேன், வெளியே சாக மாட்டேன், மேலே சாக மாட்டேன், எப்படி வேணாலும் வரலாம். ரோட்டில் நடக்கும்போது வரலாம், படுத்துட்டு இருக்கும்போது வரலாம். ஒருத்தர் இந்த எங்கள் தாத்தா சொல்லுவார், சிவகாசியிலேருந்து அந்த காலத்தில் ஒரு எம்எல்ஏ இருந்தா, சட்டின் பேர் விஜயலட்சுமின்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு 20, 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி கதை. ஃப்ளைட்டில் போயிருக்கா. ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட் கிராஷ் ஆகிடுது, எல்லாரும் போயிட்டா. இந்த அம்மையார் மட்டும் சீட்டோட ஒரு தடாகத்தில் விழுந்து
தடாகத்திலேருந்து எழுந்து நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஃப்ளைட் கிராஷ் ஆயிருக்குன்னு சொன்னான். இப்போ நீங்கள் என்ன சொல்வேள்? இப்படி ஃப்ளைட்லேருந்து மேலேருந்து குதிச்சவா பிழைச்சதும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவா ஒருத்தர் ரோட்டில் நின்றுருக்கா, ரோட்லேருந்து பேமெண்ட்டுக்கு போய் கடைக்கு போயிருக்கா, கடையிலேருந்து வந்து பேமெண்ட்டில் நிற்கிறா. ஒரு லாரி ரிவர்ஸில் வந்துட்டுருக்கு, ரொம்ப மெதுவாக வருது. அந்த லாரி ரிவர்ஸ் எடுக்கிறதுனா எப்படி எடுக்கும்? மெதுவாக எடுக்கும், அவ்வளோ கனம் அந்த லாரிக்கு. மெதுவாக இன்ச் பை இன்ச் எடுக்கிறது. இவ பார்க்கல, அந்த லாரியோட நுனி ஸ்லைட்டாக இவன் மேலே பட்டுடுது. இப்படி பட்டுது, விழுந்துட்டா, அவ்வளோதான், பட்டு விழுந்தா, ஆன் த ஸ்பாட் அவுட். இப்போ நீங்கள் என்ன சொல்வேள்? ஃப்ளைட்லேருந்து விழுந்தவா பிழைக்கிறா, தட்டி விட்டவா போயிடுறா. அதனால் அன்சர்டனிட்டி இஸ் த சர்டனிட்டி ஆஃப் லைஃப். யாருக்கு எது வேணாலும் எப்போ வேணாலும் ஆகலாம். அது நமக்கு சத்தியம். அதை நல்லா புரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ராமாயணத்தை இன்னைக்கு அனுபவிச்சு கேட்கலாம். பயந்துண்டே சில பேர் என்ன சொல்லுவா, ஐயோ அதை பற்றிலாம் பேசாது, பயமாக இருக்கு எனக்கு. இது அசட்டு காரியமே. சனாதன தர்மத்தில் ஜன்மம் எப்படியோ மரணமும் அப்படிதான். அதுவும் சரணாகதி பண்ண வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஒரு விஷயம் சொல்லுவார் தேசிகன் ரகசியத்திரை சாரத்தில். பிரபத்தி செய்தவன், பரசமர்ப்பணம் செய்தவன், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், பெருமாள் திருவடியே தஞ்சம்னு சரணாகதி பண்ணவன், மரணத்தை கணாளத்துக்கு நாள் கோடித்த பெண் போல் காத்து கொண்டிருக்க வேண்டும். கல்யாணத்துக்கு நாள் ஒரு பெண்ணுக்கு குறிச்சாச்சு, அவ வந்து இன்னும் 10 நாள் தாண்டி, இன்னும் 9 தான் 8 தான் அப்படி நம்ம காத்துட்டு இருக்கணுமா? நம்ம மரண காலம், மரணத்துக்கு இன்னும் 1 நாள் குறைஞ்சிடுத்து, இன்னும் 2 நாள் தோணுமா நமக்கு? அதை பற்றியே பேசாதீங்கன்னு சொல்கிறோம். அதனால் மரணம் ஏற்படுவது நிச்சயம். ஏதோ ரொம்ப சின்ன வயசில் யாராவது போயிட்டா நமக்கு வருத்தம் இருக்குமே ஒழிய, 90 வயசில் ஒருத்தர் போயிருக்காருன்னா ஹி ஹஸ் ஓவர் லிவ்டுன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால், வாழ்க்கையில் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் எதுனுமோ கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கு. அந்த கஷ்டங்களை பார்த்து நாம் இருக்கணுமான்னு நமக்கு தோணிடும். இப்போ எவ்வளவோ வீட்டுக்கு நம்ம போகிறோம். எங்கள் பாட்டி இருந்தால் எங்கள் தாத்தா போயிட்டார். எங்கள் தாத்தா போன போது நாங்கள்லாம் சஹஸ்ரநாம புஸ்தகம் வாசிச்சுன்னு உட்காந்துருந்தோம். அவ்வளோதான் வீட்டில் பண்ணோம். அங்கே இருக்குது பாடி, எங்களால் முடிஞ்சது சஹஸ்ரநாமம் வாசிக்கிறதுன்னு பண்ணியிருந்தோம். ஒரு அம்மையார் வந்தால் எங்கள் பாட்டியை பார்த்து சொன்னால், உங்களை அனாதையாக விட்டுட்டு போயிட்டார். எங்கள் பாட்டி கம்மன் சஹஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கா, உங்களை அனாதையாக விட்டுட்டு போயிட்டார். அப்போ எங்கள் பாட்டி சொன்னால், நாங்கள் 2 பேரும் ஒன்றா பிறக்கலை, ஒன்றா போகிறதுக்கு ஒருத்தர் முன்னாடி போனோம், ஒருத்தர் பின்னாடி போனோம், அவர் முன்னாடி போயிருக்கார், நான் பின்னாடி போனேன், அவ்வளோதான். இந்த ரயில்வே டிக்கெட்டில் க்யூவில் நிற்கும் போது ஒருத்தருக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டுறா, ஐயோ இஷ்யூ பண்ணிட்டாருன்னா அடுத்தது நமக்கு தான் இஷ்யூ, அவ்வளோதான். அதனால் அந்த பக்குவம் நம் சம்பிரதாயத்தில் ஏற்பட வேண்டும். மாரில் அடிச்சுட்டு அழறதோ, ஐயோ போயிட்டார்னு நினைக்கிறதோ, இதெல்லாம் நம் சம்பிரதாயத்தின் வழக்கமே அன்று. அதில் எதுக்கு சொல்கிறேன்னா, பெரியவா இருந்து காமிச்சாதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பக்குவம் வருமே ஒழிய, ஒருத்தர் போயிட்டார்னு அழுதுவிட்டா உட்காந்துட்டு அடுத்தது நான் போக வேண்டியது. சின்ன வயசில் குழந்தைகள் போயிடுத்துனா நமக்கு துக்கமாக இருக்கும், பாவம் இந்த குழந்தையே ஒழிய. வயசானவாள்லாம் போயிட்டா ரொம்ப துக்கப்படாதீங்க. ஏன்னா நமக்கு மரணம்தான் பிராப்தி. அந்த பக்குவம் ஏற்பட வேண்டும். படாவிட்டில் நம்ம எவ்வளவு ராமாயணம் கேட்டாலும், எவ்வளவு பாகவதம் கேட்டாலும், we are still in the bottomest of immaturity. அது நமக்கு இருக்கக்கூடாது. ஆதலால் ராமர் அழறர். இப்போ நீங்கள் கேட்பேன், நீங்கள் அழப்படாதுன்னு சொல்லிட்டு ராமரே அழறார்னா அவர் என்ன சொன்னார்? ஆத்மானம் மானுஷம் பண்ணி, மனுஷா எப்படி பண்ணுவாளோ நான் அந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன்னார். இவர் அழுத பார்த்துட்டு ஜாபாலியால் தாங்க முடியல. யோ நீ அழுதா நன்னாவே இல்லையா, எதுக்கு இப்போ அழற? உங்கள் அப்பா போயிட்டார். ஏன் உங்கள் அப்பா போயிட்டார்? சும்மா இந்த பித்ருவாக்கிய பரிபாலனம், அப்பா சொன்னால் காட்டுக்கு வந்தேன்லாம் இருக்காத, கிளம்பு கிளம்பு. அப்பா என்ன வார்த்தை சொல்கிறது? கடனை வாங்கு, அதை பண்ணு, இதை பண்ணு, என்னமோ இப்போ இதெல்லாம் சொல்கிற ஜாபாலி. நம்ம இந்த காலத்தில் பேசுகிறோன்னு நினைக்காதீங்க. ஜாபாலியின் வாக்கியத்தையே நான் படிக்கிறேன், அப்போ தான் நீங்கள்லாம் நம்புவேள். இல்லை, ஜாபாலி ஒரு வார்த்தை சொல்கிறார். அஷ்டகா பித்ருதேவத்யாம் இத்யயம் பிரசிருத்தே ஜனஹ அன்னஸ்யோபத்ரவம் பஷ்ய மிருதோஹி கிம இஷ்திஷ்யதி. தேவசம் பண்றியே ராமா, என்னமோ உங்க அப்பா போயிட்டாரோ, நீ வந்து பிண்டம் பிண்டமா வச்சுட்டு இருக்கியா, அதை பூமியில கொடுத்தா உங்க அப்பாவுக்கு போய் சேருமா? யார்கிட்ட இந்த கதை? உங்க அப்பா போயாச்சுன்னா யார் போயிருக்கா? ஆத்மாலாம் ஒண்ணு கிடையாதுப்பா, சரீரமே தான் ஆத்மா. போயாச்சு, நீ என்னமோ உங்க அப்பா பித்திருக்களும் அவளுக்கு பிண்டம் கொடுக்குறியோ, அது இங்கேருந்து DHFL கொரியர்ல போய் சேருமா? என்னையா வளர்ற கேட்கிறார் ராமர். எல்லாம் எப்பவுமே இந்த நீங்க நினைப்பேள், இப்போ இந்த காலத்தை தேவசத்தை பத்தி கேள்வி கேட்கிறாளேன்னு ஜாபாலி ராமாயணத்துல கேட்டிருக்கார். இப்ப என்ன சொல்வேள்? எல்லாம் கேட்டு இருக்கார். அதனால்தான் ஏத்தீசம், நாஸ்திகவாதம்ங்கிறது அக்காலத்திலேயே இருந்தது. இதை ஆர்குமெண்டேட்டிவ் இண்டியன் அப்படின்னு ஒரு புஸ்தகம் அமர்த்தியா சென் அப்படின்னு ஒரு எக்கானமிஸ்ட் எழுதியிருக்கார். முதல் பேஜில் அவர் எழுதியிருக்கார், த ஏத்திசம் விச் எக்ஸிஸ்டட் டியூரிங் த டேஸ் ஆஃப் ராமாயணா பாயிண்டட் அவுட் பை ஜாபாலின்னு எழுதுறார். இவர் பேசிட்டு இருக்கார். ராமர் பொறுமையாக கேட்டுருந்தார். பொறுமையாக கேட்டுட்டு சொன்னார், எங்கள் அப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணார்னார். ஜாபாலி கேட்டார், உங்கள் அப்பா என்ன தப்பு? உன்ன மாதிரி ஆளை கொண்டு மந்திரியாக வச்சிருப்பாரு, அதுதான் அவர் பண்ண தப்புன்னார். அதனால பித்ருவாக்கிய பரிபாலனம் உண்டு, பிண்ட பிரதானம் பண்ணணும். பிண்டம்னு சொன்னால் நம்ம அரிசி இப்படி பிடிச்ச சாதத்தில் போடுறோம் இல்லையா,
அதுவே முன்னோர்களுக்கு போய் சேராது. ஒரு அர்த்தத்தை வச்சுக்கோங்க, அந்த அன்னத்தால வரக்கூடிய பலன். இப்போ ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பிண்டத்தை கீழே வைக்கிறோம். ஸோ தட் பிண்டம் has been associated with a mantra. நம்ம எப்படி நம்ம பேர் இட் இஸ் லிங்க் டு an account in the bank. அந்த மாதிரி அந்த மந்திரத்தோடு ஒரு அந்த பிண்டம் சேர்ந்துருக்கு. இப்போ அந்த பலன் இருக்கு பாருங்க, இந்த பிண்டம் கொடுத்த பலன், அந்த பலன் தான் பித்திருக்களுக்கு போய் சேருமே ஒழிய டைரக்டா நம்ம பிண்டம் கொடுத்த உடனே மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு ஒரு தேவன் வந்து அந்த பிண்டத்தெல்லாம் எடுத்துன்னு போக மாட்டான். அது அங்கதான் போகும். இந்த பிண்டத்தின் பலன் தான் போய் சேரும். அதனாலதான் மகாபாரதத்துல ஒரு சின்ன சிறுகதை. மகாபாரதத்தில் என்ன ஆகுது, சந்தனுவின் பிள்ளை தான் தேவவிரதரான பீஷ்மர். பீஷ்மர் பிண்ட பிரதானம் பண்ணும்போது அப்பா வரார். ஹே, எனக்கு பிண்டத்தை பூமிக்கு போடாத, என் கையிலேயே கொடுத்துருன்னு பீஷ்மரை கேட்கிறார். பீஷ்மர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு போடுறார். அப்பா கேட்கிறார், யோ என்னையா அது வஞ்சத்தனம், எனக்கு தானே நீ தேவசம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு தானே நீ கொடுக்கணும்னு கேட்கிறார். அப்போ பீஷ்மர் சொன்னார், சாஸ்திரத்துல பண்ணணும்னு சொல்லியிருக்கு, பிண்டத்தை பூமியில தான் போடணும்னு சொல்லியிருக்கே ஒழிய நேரில் ஒருத்தர் வந்தா கொடுக்கணும்னு சொல்லலை. அதனால சாஸ்திரத்துல சொன்னபடிதான் நான் நடப்பேன். சாஸ்திராத் வேத்மி ஜனார்தனம், சாஸ்திரம் ஒன்றை கொண்டு தான் பகவானை தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய சும்மா நீங்க வந்து பெருமாள் இருக்காருன்னு சொன்னேன் பார்த்தேளா, பார்க்க முடியாது, சாஸ்திரத்தை கொண்டுதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றார். இப்ப ராமர் இப்படி சொன்ன உடனே பரதன் அழறார். பரதன் அழுத உடனே ராமர் சொல்றார், அழாதடா, இதுக்கெல்லாம் உட்காந்து அழுதுண்டு, சரி உனக்கு என்ன, நான் இப்ப வரணும், என்னால இப்ப வர முடியாது, 14 வருஷம் கழிச்சு வரேன், சரி லக்ஷ்மணா லக்ஷ்மணா அண்ணா அண்ணா அதை உள்ளேந்து எடுத்துன்னு வா, அதுவா சரி நான் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறா. அதுங்கிறார் இவர், சரி அவரும் அதுன்னு புரிஞ்சுக்கிறார், எதை எடுத்துன்னு வர போறார் அப்படின்னு உள்ள எல்லாரும் பெரிய பாண்டாரமா ராமரை மாதிரி இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறா, இருக்கும்போதே அவளின் சிலையில மேடம் டுசாட்ஸ் அப்படின்னு ஒரு மியூசியம் இருக்கு. நம்ம இருக்கும்போதே நம்மளை மாதிரி ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை அங்கே பண்ணி வச்சுடுறா. நம்ம பண்ணதே வாழ்க்கையில் ஒரு அசடுத்தனம், 4-5 இது வழக்கில் மாட்டின்னு இருக்கோம். நம்மள மாதிரி ஒருத்தரை பண்ணி வச்சுடுறா. நீ ஒருவன் உலகத்துக்கு இருந்தால் போராது, 2 பேர்கள் தேவைன்னு பண்ணி வச்சுடுறா. அந்த மாதிரி ஏன்னா ராமானுஜர் இருந்த காலத்திலேயே அவர் விக்கிரகத்தை பண்ணா. தமருகந்த திருமேனி, தாமுகந்த திருமேனின்னு 3 திருமேனிகள் எம்பெருமானார் உண்டு. எம்பெருமானாருக்கும் நம்மளும் ஒன்னா, அதனால இப்ப நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். அதனால பார்த்தா ஒருவேளை ராமர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார், ராமரை மாதிரி ஒரு நமூனை கொண்டு வந்து இந்த பரதனுக்கு கொடுக்க போறாளான்னு. கடைசியில லக்ஷ்மணன் பார்த்தா என்னமோ இப்படி தட்டுல ஏந்தின்னு வரான். எப்பவுமே கோவில்ல நேர கொடுத்தா ஆரம் பார்க்க மாட்டா, இப்படி மறைச்சி யாராவது எடுத்துன்னு போயிட்டா, பாத்தியா அவர் இந்த பட்டர் இருக்கார் பாரு, அவருக்கு மட்டும் பிரசாதம் கொடுக்குறார், நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். அந்த மாதிரி ஏதோ திருட்டுத்தனமா பார்த்தா, என்னன்னு தட்டுல பார்த்தா ராமரின் பாதுகைகள் வருது. அசந்து போயிட்டேன், ஐயோ என்னையா இது புரிய மாட்டேங்குது, அதை எடுத்துன்னு வாங்குறாரு, இவதான் அதை எடுத்துன்னு வர்றார். பரதன் லக்ஷ்மணன் வந்து அது பாதுகைகளை கீழே வச்சார். ராமர் அது மேல ஏறி நின்னார், இறங்கினார். லக்ஷ்மணா இதை தூக்கி பரதன் கிட்ட கொடு. பரதன் அப்படியா சரி சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு அழுது கொண்டிருந்தவன் சிரிச்சுன்னு வாங்கிட்டு போயிட்டான். இதுதான் பாதுகாப்பட்ட விஷயம். இப்போ இதை யோசிச்சு பாருங்க, ஒருத்தர்கிட்ட நான் 10,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன், 3 மாசம் ஆறுது, நம்ம போறான், அந்த வீட்டில் போய் நிற்கிறான், அப்படி தானே பேசணும், கடன் கொடுத்தா நம்ம போறான், நம்ம போய் நிற்கிறான், நின்ன உடனே அவர் கேட்குறான், ஐயோ 10,000 ரூபாய் கொடுன்னா அவர் சொல்றார், 10,000 ரூபாய் இல்லை, ஆத்து வாசல் இந்த செருப்பு ஸ்டாண்டில் 2 வச்சிருக்கேன், அதை எடுத்துன்னு போங்க, அத்தாலே 2 அடிச்சுட்டு வருவேன். ஐயோ 10,000 ரூபாய் கேட்டா அத்தியாயா கொடுப்பேன். பரதன் கேட்டது ராமனை, ராமன் கொடுத்தது 2 பாதுகைகளை. இவர் ஹிஹி அப்படின்னு சிரிச்சு எடுத்துன்னு போறார். இது என்னையா பாதுகாப்பட்ட அபிஷேகம்னா, இந்த சம்பவத்தை தான் 1008 ஸ்லோகமா தேசிகன் பெருக்கி எழுதியிருக்கார். ராமாயண ஸ்லோகத்தை சொல்றேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே வரேன். அதிருஹ்யச்ச பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதः சோதிருஹ்ய நரவ்யாக்ரஹ பாதுகே வியமமுச்யச்ச பிராயஷ்சத் சுமஹாதேஜா பரதாய மகாத்மனே அடித்தலம் 2ஐயும் அழுத கண்ணினான் முடித்தலம் இவையென முறையின் சூடினான் படித்தலத்து இறைஞ்சினை பரதன் போயினான் பொடித்தலம் இலக்குரு போலம் கொள் மேனியான்னு சொல்றார். இதுதான் தேசிகன் பிரணத பரத மகுடதட சுகடித பாதுகாக்ராபிஷேக நிவர்த்தித சர்வலோக யோகக்ஷேமன்னர். சரி சுவாமி இதெல்லாம் சொல்லிட்டு, இந்த பாதுகையின் பெருமை எதுக்கு ராமர் தான் வராமல் பாதுகையை கொடுத்தார்? ராமரை வேண்டிக் கொண்டிருந்த பரதன் பாதுகையை பெற்றவுடன் ஏன் மகிழ்ந்தான்? ஏன் லக்ஷ்மணன் அதை கொடுத்தவுடன் ராமர் அது மேல ஏறி நின்று இறங்கி கொடுக்கணும்? ஒரு அம்மா கிட்ட ரொம்ப அழகான பட்டு, நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தெரியும், தாய்மார்களுக்கு தெரியுங்க, பாட்டி சொல்லி நான் கேட்டிருக்கேன். 60-70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பட்டு புடவைகள்ல
கஷ்டம் வீட்டுக்கு கஷ்டம்னா அந்த ஜரியில அந்த பொன் நூலை எடுத்து வித்து ரூபா பண்ணுவா. ஏன்னா காலத்துல பொண்ணுலேயே அந்த ஜரிகள்லாம் நொய்ப்பா. இப்போ அப்படிலாம் பண்ணால் நம்ம ஏமாந்து போக வேண்டியது தான். ஏதோ எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறோம், கடைசியில் அது கேட்டால் டெஸ்டட் ஜரி, நான் டெஸ்டட் ஜரி என்னென்னமோ சொல்கிறா. ஆதலால் ஒரு ஒரு விஷயத்தை நாம் எடுத்து பிரயோகித்து செய்கின்றோம். இப்போ இங்கே பார்த்தேன்னா அம்மா கிட்ட ஒரு வசத்தியான பட்டுப்புடவை இருக்கு. பொண்ணு கேட்கறது, அம்மா எனக்கு நீ ஒன்று கொடுக்க வேண்டாம், அது நீ ஒன்று வச்சுருக்கியே அதை கொடுக்குறியா? அம்மா கேட்ட உடனே குழந்தை கேட்ட உடனே அம்மாவுக்கு கொடுக்கறது நியத்தி. நான் போட்டுன்னு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அசட்டு தாயின்னு அர்த்தம். சரி, கேட்ட உடனே அர்த்திதார்த்த பரிதான தீட்சித்தைய தாய் அந்த பட்டுப்புடவையை எடுத்து குழந்தைக்கு கொடுக்குறா. இது வாஸ்தவமாக நடக்குது. இப்போ இப்படி யோசிப்பாருங்கோ. குழந்தை கேட்குறது, அம்மா பட்டுப்புடவையத்தா. அம்மா எடுக்கிறா, நான் ஒரு வாட்டி கட்டின்ட்டு கேட்டுட்டு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பா? இவ்வளோ அல்பமா தாய் அப்படின்னு நினைக்கலாம். ராமரை கேட்டார் பரதன். ராமர் பாதுகையை கொடுக்கணும்னு நினைச்சார். பாதுகை அங்கே வெய்யின்னு சொல்லி அது மேலே ஏறி நின்று இறங்கி அப்புறமா பாதுகையை கொடுக்கணும். டைரக்டா லக்ஷ்மணா பாதுகையை கொடுன்னு சொல்லியிருக்கலாமோனோ. இது எல்லாத்துக்கும் தேசிகன் பதில் சொல்லிட்டு வர்றார். முதல்ல பாதுகையை பரதன் எங்க எடுத்துன்னு போனா? அவன் போட்டுன்னு போயிட்டானா தலையில வச்சுன்னு போனானா? நம்ம கிட்ட ராமர் கொடுத்துருந்தாரு என்ன பண்ணுவோம்? போட்டுன்னு போய், ராம நல்ல வேலை கொடுத்த பாதுகை நல்லா இருக்கு, கரெக்டா என் சைஸ்க்கு ஃபிட்டா இருக்கு சொல்லிட்டு போட்டுன்னு போயிருப்போம். அவர் தலையில வச்சுன்னு போனார். அயோத்தியாவுக்கு எடுத்துன்னு போனாரா? நந்தி கிராமத்துக்கு எடுத்துன்னு போய் அரியாசனத்தில் இட்டு ஆராதனம் செய்து கொண்டு வந்தார். யார் யார் ஆராதனை பண்ணிட்டு இருக்கா? பரதன் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார், சத்ருக்னன் கவரி வீசின்னு இருக்கார், வசிஷ்டர் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார், ஊர் மக்கள்லாம் அந்த பாதுகையை பார்த்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய நாடு, மந்திரிகள்லாம் இருக்கா, அரியாசனத்தை எது இருக்குன்னா 2 செருப்பு இருக்கு. நடக்குமான்னு கேட்டா தேசிகன் சொல்றார் நடக்கும். ஏன்னு கேட்கிறார். அதுக்கு முதல்ல ஒரு ஸ்லோகம் சொல்றார். நாதிக்ராமே சரண பகவான் பாதுகா பாதபீடம் யத்வாசன்னம் பரமிஹ சதா பாதி ராஜாசனஸ்ய பூர்வத்ரைவ பிரணிஹிதமபூத்வந்த்வராமேண ராஜ்ய சங்கே பர்த்துர் பகுமதி பதம் விக்ரமே சாஹச்சரியம். என்ன அழகா சொல்றார். தேசிகன் மாதிரி கிடைக்க மாட்டார் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா வியந்து போறேன் அவர் நினைப்ப பார்த்து. ஒரு வாட்டி வைகுண்டத்துல ஒரு கட்டம், பெருமாள் ஆதிசேஷன் மேல சயனிச்சுட்டு இருக்கார். அவர் கைகளில் சங்கு சக்கரம், கதை, கௌமோதகி, கட்கம் எல்லாம் இருக்கு. மகாலட்சுமி பாதத்துல இருக்கா, பாதுகையை ஏந்தின்னு இருக்கார். பெண்ணை எடுத்து பெருமாளை கஜேந்திரன் கூட்டுட்டான். கூட்ட உடனே பகவானுக்கு என்ன தோணித்து? ஜட ஜட ஜடன்னு ஓடிவிட்டார். சங்கை விட்டுவிட்டார், சக்கரத்தை விட்டுவிட்டார், கதையை விட்டுவிட்டார், கருடனை விட்டுவிட்டார், பாதுகையை விட்டுவிட்டார், கிடுகிடுன்னு ஓட ஆரம்பிச்சுட்டார். அவசரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் தான் திரும்பி வந்து ரிட்டர்ன் வந்து திருப்பி ஒரு 5 கிலோமீட்டர் போய் ரிவர்ஸ்ல வந்து திருப்பி இதெல்லாம் எடுத்துன்னு போறார். இவர் எடுத்துன்னு போறதுக்குள்ள என்ன ஆறுது? இவர் கிளம்பிட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டோம். இப்போ ஆதிசேஷன் மேல பாதுகையும் இருக்கு, சங்கம் இருக்கு, சக்கரமும் இருக்கு, மேல ஆதிசேஷன் இருக்கார். எல்லா ஆதிசேஷன் சங்கு சக்கரம்லாம் பாதுகையை பார்க்கறது. உனக்கு என்ன கொழுப்பு? எங்களுக்கு சரி சமானமா நீ மேல உட்காரலாமா? நீ கீழே இருக்க வேண்டிய செருப்பு, ஆஃப்டர் ஆல் நீ பாதுகா மேல உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணலாம். இப்போ பாதுகைக்கு ஒரே அழுகையா, நானும் தானே பகவானுக்கு கைங்கரியம் பண்றேன், என்னை இப்படி வா ஏளனம் பண்றாளேன்னு. பெருமாள் கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தமாய் வரார். பாதுகை இப்படி சேடா இருக்கு. அப்போ பெருமாள் கேட்டார், ஏமா நீ கவலையோட இருக்க? என்ன எல்லாரும் இப்படிலாம் வருத்தப்படா மாதிரி பேசிவிட்டா, நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்றது இல்லையா? உங்களை எப்ப பார்த்தாலும் நான் தூக்கின்னு இருக்கு இல்லையா? பகவானுக்கு துக்கம். இவா இப்படியா உன்னை பேசிட்டா? கவலைப்படாத, நான் ராமாவதாரம் எடுப்பேன். இந்த பாதுகைய இந்த லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன்ற சங்கு சக்கரம் கதை உன்னை ஆராதனை பண்ணுவான்னு சொன்னாலாம். அது தேசிகன் முதல் ஸ்லோகத்தில் எடுக்கிறார். அடுத்தது சொன்னார், இந்த பாதுகையின் பெருமையை சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். ஆகாயத்தை எல்லாம் பேஜா ஆக்கலாம், சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலத்தெல்லாம் இங்காக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து போட்டாலும் பாதுகையின் பெருமையை எழுத முடியாதான். ஏதோ ஒருத்தர் பாட்டு எழுதினார், காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம்னு எழுதினார். அதே தான் தேசிகன் சொன்னார். நிசேஷ அம்பரதலம் எதி பத்ரிகா சியாத் சப்தார்ணவி எதி சமேத்திய மஷீபவித்ரி வக்தா சஹஸ்ர வதனஹா புருஷஹா ஸ்வயம் சேத் லிக்கேத ரங்கபதி பாதுகையோஹோ பிரபாவஹான்னு சொன்னார். மேல இப்போ வால்மீகி சொல்றார், பெருமாள் நடந்து வரக்கூடிய அழகே அழகுங்கிறார். மேல இப்படி ஒரு, ஏன்னா பாதுகா சாஸ்திரத்தில் இருக்க ஒரு ஸ்லோகத்தையும் சொன்னா இன்னைக்கு டைம் போயிடும். அதனால சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு வரேன். இப்போ
ராமருக்கு பாதுகையை கண்டா கொஞ்சம் பிடிச்சிருக்கான். ஏன்னு கேட்டா, ராமர் காட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே கேட்ட முதல் வஸ்து அதுதானா. ஃபர்ஸ்ட் பேக் பண்ணார் ராமர். காட்டுக்கு கிளம்பணும்னு தீர்மானம் ஆயிடுது. சீதை கிட்ட சொல்லணும், லக்ஷ்மணன் கிட்ட சொல்லணும், கோசலை கிட்ட சொல்லணும், ஊர் மக்கள் கிட்ட சொல்லணும். அதெல்லாம் தான் முதல்ல பண்ணணும். அதெல்லாம் முதல்ல பண்ணலாம். முதல்ல அப்பா காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே பாதுகையை பார்த்து அப்படின்னு கிளம்பி விட்டார். அது தேசிகன் சொல்றார், ராஜ்யம் விஹாய ரகுவம்ச மஹீபதீனாம் பௌராம்ஸ்ச பாதரசிகான் பிருத்திவீம்ஸ்ச ரக்தாம் துவாமேவ ஹந்த சரணாவதி சம்பிரயாஸ்யன்னு ஆலம்பத பிரதமமுத்தர கோசலேந்திரஹா. பாதுகான்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல ஸ்திரீலிங்கம், பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் பாதுகா. அதனால்தான் சம்ஸ்கிருத பெண்களை தெரிவிக்கக்கூடிய சொல்ல ஆள முடியும். சௌமியா, உமா, ரமா, சௌந்தர்யா, லாவண்யா, கங்கா அப்படின்னு முடியும். சீதா, அது மாதிரி பாதுகா. பாதுகான ஸ்திரீ. சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ராமர் பாதுகாங்கிற ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டாராம். ஏன்னா பாதுகையோட தானே சீதையை கல்யாணம் பண்ணிட்டார். அதனால 2வது பத்னி தான் சீதை. ஆனா இந்த 2 பத்னிகள்ல எது சமத்துன்னு கேட்டா பாதுகை தான் சமத்துன்னு கொடுத்தார் தேசிகன். ஏன்னா காட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லும் போது பாதுகா பாதுகா என்னோட வா அப்படின்னா அது வந்துடுத்து. காட்டுக்கு வந்த உடனே பாதுகா பரதனோட போ அப்படின்னா போயிடுத்து. இதே சீதையை பார்த்து வராதேன்னார், வருவேன்னா. மான கேட்காதேன்னார், கேட்கறேன்னா. அதனால கேட்ட பாதுகா வசதியா, கேட்காத சீதை வசதியா? அபியுபேதி வினிவிருத்தி சாகசா தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே அத்தியசேத பவதி மகீயசா பரதந்திர விபவேன மைதிலீம். மேல ஒன்று சொன்னார், ராமர் பரதன் அடகு கடக்காரங்கிட்ட தன்னை மீட்டு கொண்டார். கவனிக்கணும் இங்க ராமாயணத்தையும் தேசிகனையும். பரதன் தான் அடகு கடக்காரனா, ராமர் தான் விலையாம். புரிஞ்சுக்கோங்க. அடகு கடைக்காரன் பரத்லால் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பரத்லால் ஜுவல்லர்ஸ்ல ராமர் ஒரு வஸ்துவை வைக்கணும். ஏன்னா அந்த பரத்லால் ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்கான், ராமர் கிட்ட நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கான். ஆனா ராமர் பரதன் கிட்ட போக முடியாது. ஏன்னா அவர் இனிமே காட்டுக்கு போய் சூர்பனகா கர்ப்பபங்கமாகி ராவண வதமாகி சேத்துவை கட்டிட்டு வரணும். இவ்வளவு காரியம் பண்ணணும்னா பரதனோட போக முடியாது. ஆனா பரதன் கேட்டுட்டான். அப்படின்னா பரதன் கிட்ட தன்னை மீட்டுக்கணும்னா தன்னை விட விலை உயர்ந்த ஒரு பதார்த்தத்தை பரதன் கிட்ட வச்சாதான் தன்னை மீட்டுக்க முடியும். நன்னா கவனிங்கோ. இப்போ இந்த செயின் விலை 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அடகு கடைக்காரன் கிட்ட வச்சா எவ்வளவு கொடுப்பா சொல்லுங்க? 5,000 ரூபாய் கொடுப்பாளா? 10,000 கொடுக்கவே மாட்டா நிச்சயமா, இல்லையா? 5,000 ரூபாய் கொடுப்பா. இந்த பொருளின் விலை 10,000 என்றால் எனக்கு கிட்டுவது பாதி விலை. ராமர் என்கின்ற விலையை தான் பரதன் கிட்டே மீட்டுக்கணும். அப்படின்னா பரதன் கிட்ட ராமரை விட 2 மடங்கு மதிப்புள்ள வஸ்துவ பரதன் கிட்ட வச்சாதான் ராமர் தன்னை மீட்டுக்க முடியும். ராமர் யோசிச்சு பார்த்தார். வேதம் சொல்லியிருக்கு, பெருமாளுக்கு சமம் ஒரு தெய்வம் கிடையாது, பெருமாளுக்கு மேம்பட்டவன் ஒரு தெய்வம் கிடையாது. பெருமாளுக்கு சமமா ஒரு தெய்வத்தை சொல்லிடக்கூடாது. பெருமாளை விட வசத்தின்னு வேணா சொல்லிக்கலாம் ஒருத்தர. ஆனா பெருமாளுக்கு சமமா சொன்னால் பாவம்னு சொல்றா. நான் சொல்லல, வராக புராணம் சொல்றது. ஆதிசங்கரர் இந்த கொட்டேஷன் எடுக்கிறார். வராக புராணத்துல ஒரு கட்டம். இன்னும் நம்ம கைசீக்க ஏகாதசின்னு கொண்டாடுறோம், குருவாயூர் ஏகாதசி. அதுக்கு திருக்குறுங்குடியில நடந்த சரித்திரத்தை தான் சொல்லுவா. நம்பாடுவான்னு இருந்தான். தினம் போய் திருக்குறுங்குடி நம்பிக்கு ஒரு பாசுரம் பாடி விட்டு வருவான். ஒரு நாள் இரவு போகும்போது ஒரு பிரம்ம ரக்ஷஸ் பிடிச்சுடுறது. நான் உன்னை சாப்பிடுவேங்கிறது. அவன் சொன்னா, நான் போய் பாடிட்டு வந்துடுறேன், அப்புறம் என்ன சாப்பிடுனா. அது விடமாட்டேன், மனிதர்களை நான் நம்புவதில்லை. அது சொல்றதும் வாஸ்தவம் தான், மனிதர்களை யார் நம்புவா, நான் நம்ப மாட்டேங்கிறது. அப்போ அந்த பிரம்ம ரக்ஷஸ் அந்த நம்பாடுவான்னு சொல்றான், நான் ஒருவேளை இப்போ பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிவிட்டால், ஒருவேளை நான் கோவிலுக்கு போய் மறுபடியும் திரும்பாவிட்டால் எனக்கு பாவம் வந்து சேரட்டும்னு சொல்றது. என்ன பாவம் வந்து சேரட்டும்? உடனே அவன் சொல்றான், தூங்கி கொண்டிருக்கக்கூடிய பசுவை ஒருவன் தட்டி எழுப்பினால் என்ன நரகம் வரட்டுமோ வரட்டும். அதெல்லாம் ஜுஜுபி, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறது. இப்படி ஒன்னொன்னா நம்பாடுவான் சொல்லிண்டே வரான் உலகத்துல இருக்கக்கூடிய பாவங்களை. அது இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாதுங்கிறது. கடைசியில நம்பாடுவான் பார்த்தான். 18வது சத்தியம் பண்றேன் கேள். நாராயணன் என்கின்ற வாசுதேவனுக்கு சமமா ஒரு தெய்வம் இருக்குன்னு எவன் இந்த உலகத்துல சொல்றானோ அவனுக்கு எந்த நரகம் வரட்டுமோ இது வரட்டும்னு சொல்றது. அப்போ அந்த பிரம்மரக்ஷ சொல்லிடுது, நாராயணனுக்கு சமமா ஒரு தெய்வம் இருக்குன்னு எவன் சொல்றானோ அதை விட ஒரு பாவம் கிடையாது, அதனால நான் உன்னை விட்டு விடுறேன்னு சொல்லிடுறது. அதனால ஆழ்வார் சொன்னார், ஒத்தார் மிக்காரை இல்லாத மாமாயா, பகவானுக்கு சமமாவோ
மேம்பட்டவனும் ஒருவன் கிடையாது. ஆனால் ராமர் யோசிச்சார், எனக்கு மேம்பட்டது ஒன்று கிடையாது, என்னில் டபுள் த வேல்யூவில் அடகுகள் பரதன் கிட்ட வைக்கணும்னா எது இருக்குன்னு யோசிச்சு இப்படி பார்த்தார். 2 பாதுகை தெரிஞ்சுடுத்து. அடாடா, என்னை விட வசதி இந்த 2 பாதுகை தானே. அதனால பாதுகை என்கின்ற பொருளை பரதன் என்கின்ற அடகுக்காரன் கிட்டே 14 வருஷம் அடகு வைத்து பாதுகையின் விலையில் பாதியாக இருக்கக்கூடிய ராமர் தன்னை பரதனிடத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார்னு ஸ்லோகம் எழுதினார் தேசிகன். பாதாவனி பிரபவதோ ஜகதாம் த்ரயாணாம் ராமாதபி த்வமதிக நியதம் பிரபாவாத் நோச்சேத் கதன்னு பரதஸ்ய தமேவ லிப்சோஹோ பிரத்யாயனம் பரிபணம் பவதி பவித்ரி. மேல ஒன்று சொன்னார், என்னன்னா ராமர் ஏறி நின்று கொடுத்தாருன்னு. எது கொடுத்தாருன்னா, இப்போ நம்ம கார்த்தால சாயங்காலம் நித்தியானுசந்தானம் என்ன நித்திய கர்மா எது? ராத்திரி போனோம், அந்த தொலைபேசியை சொருகி வச்சாதான் அது அடுத்த நாள் வேலை பார்க்கறது. நித்திய கர்மால ஆன்மீக கிரந்தத்தை அது எழுதி வச்சிருக்கா. அது மட்டும் பண்ணாமல் இருந்தால் பாவம் வந்து சேரும், அடுத்த நாள் அது வேலை பார்க்காது, மறிக்கும், நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லும். அது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நித்தியானுசந்தானம் பண்ணுறோமோ இல்லையோ, அதனுடைய நித்தியானுசந்தானத்துக்கு நம்ம உதவுறோம், அதை சார்ஜ் பண்ணி வைக்கிறோம். ராமர் பார்த்தார், காட்டில் இருந்து சூர்பனகைக்கு கர்ப்பபங்கம் செய்துவிட்டு கரதூஷணாதிகளை கொன்னு சபரிக்கு மோட்சம் கொடுத்து ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்து வாலிவதம் செய்து லங்காதரணம் செய்து ராவணனை கொன்னு கும்பகர்ணனை கொன்னு இந்திரஜித்தை கொன்னு மால்யவானை கொன்னு சீதையை மீட்டுண்டு லங்கையிலேருந்து அயோத்தியாவுக்கு வரணும்னா அவருக்கு எவ்வளவு சார்ஜ் தேவை? ராமரின் என்கின்ற தொலைபேசி பாதுகை என்கின்ற சார்ஜரில் ஏறி நின்று அதனிடத்திலிருந்து சக்தியை பெற்றுக்கொண்டு பாதுகையை அவனிடத்தை கொடுக்க சொல்லி தான் நடந்து சென்றார் அப்படின்னு தேசிகன் எழுதிட்டார். ஒரு ஸ்லோகமாக நான் சொன்னால் அசந்து போயிடுவேன். இப்போ எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு கேள்வி, சுவாமி இதெல்லாம் இருக்கட்டும் சுவாமி, கிருஷ்ணர் இங்கே இருக்கார், சர்வலோகத்துக்கும் நியந்தா, அவர் எங்களுக்கு பிடிக்கல, நவகிரகங்களை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அவரை பற்றி சொல்லுங்க, அதுதான் நம்மளை ஆட்டி படைக்கிறது. நவகிரகங்கள் வேதத்தால் ஒத்துக்கொள்ளப்பட்ட கிரகங்கள். கிரகங்களின் சஞ்சாரத்தில் எழுதப்படுவதுதான் ஜாதகம். ஜாதகத்திலிருந்து ஓரளவுக்கு நாம் வாழ்க்கையை கணிக்கலாம், இல்லைன்னு யாரும் சொல்லலை. அதுக்காக பெருமாளை விட்டுட்டு நவகிரகத்தை தான் சுத்தணும்னு எந்த ஆகம சாஸ்திரத்திலையும் எழுதலை. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லா தெய்வங்களும் பகவானுக்கு உட்பட்டதே. அந்த எண்ணம் நமக்கு வரணும். ஏன்னா இதை நம்ம நிச்சலும் சொல்லிட்டு இருக்கோம், சூரியேந்து பௌம புதவாக்பதி காவ்ய சௌரி ஸ்வர்பானு கேது திவிஷத் பரிஷத் பிரதானா त्वद्दासदास चरमावति दासदासाः ஸ்ரீவேங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். காலங்கார்த்தால திருவேங்கடமுடையான போய் சேவிக்கிறாளா யாருன்னார்? சூரிய இந்து பௌம புத வாக்பதி காவ்ய சௌரிஹி ஸ்வர்பானு கேது திவிஷத், 9 கிரகமும் போய் சேவிக்கிறதான். அவ போய் சொல்றாளாம், த்வத் தாச தாச சரமாவதி தாசதாசாஹா, உங்கள் தாசர்களுக்கு 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 தாசர்கள் நாம்னு சொல்றாளாம். அதனால பெருமாளை சேவிச்சா அந்த கிரகத்தின் பூர்த்தி தீருமே ஒழிய, எல்லாம் வல்ல திருவேங்கடமுடையா நின்று இருக்க பாவம் அவர் சன்னதிக்கு கூட்டமே வர மாட்டேங்குது, நவகிரகத்தை சுத்து, இந்த நவகிரகங்களுக்கே குழப்பம் வந்துடும், ஏன் நம்மளை போட்டு சுத்துறா? இப்போ ஒன்னையும் யோசிச்சு பாருங்க, திருடன் வந்துடுறான், திருடன் வந்து நம்மளை போட்டு படுத்துறான், திருடன் 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 கட்டின பிரயோஜனம், அதான் வந்துட்டானே, போலீஸ் போலீஸ் தானே கத்தணும், எவன் நம்மளை காப்பாத்துவானோ அவனை கத்துறதை விட்டுட்டு பிடிச்சவன் யா கத்துவா? சனி நம்மளை பிடிச்சு கொடுத்து, புதன் நம்மளை பிடிச்சு கொடுத்துன்னா நாராயணன் தான் கூப்பிட, ஏய் சனி சனி சனின்னா சனி பிடிச்சு கொடுத்தே, அப்புறம் என்னத்தை அவரை கூப்பிடுறது? அதனால பெரியவா ஒத்துண்ட சம்பிரதாயம், பெருமாள் நம்மளை ரட்சிப்பாருங்கிற அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். மற்ற தேவதைகளுடைய நவகிரகங்களை நம்ம தூஷிச்சு சொல்லணுங்கிறது இல்லை, அதுக்குரிய பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பகவான் நம்மளை ரட்சிப்பான்ங்கிற அந்த விசுவாசம் இருக்கணும். தெரியுமா, ஒரு அப்பா அம்மா நம்மளை காப்பாற்றுவாங்கிற தைரியம் இருக்கு இல்லையா, அதே தான் பகவானிடத்தில் இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம பாடும்போது ரவி சசி குஜ புத குரு சுக்ர சனைஸ்சர ராஹு கேது நேதாரம் ராஜகுமாரம் ராமம் பவன ஜாப்தம் அவனிஜா மனோஹரம் பஜரே ரே மானச. 9 கிரகங்களுக்கும் காவல். அதான் தேசிகன் சொல்றார், ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் பாதுகா சஹஸ்ரத்துல, அந்த ஸ்லோகம் சொன்னா நவகிரக சாந்தி அப்படின்னு சொல்லுவா பெரியவாள்லாம். கனக ருச்சிரா
காவ்யாக்கியாதா சனைஸ்சர நோச்சிதா ஸ்ருதகுரு புதா பாஸ்வத்ரூபா த்விஜாதிப சேவிதா விஹித விபவாம் நித்யம் விஷ்ணோ பதே மணிபாதுகே அப்படின்னு எழுதுறார். 9 கிரகங்களும் ரங்கநாதரின் பாதுகைக்குள்ள அடக்கமா. எப்படின்னு கேட்டா, கனகருச்சிரா அங்காரகன், கனகருச்சிரன் பொன்னை ஒத்தவன். ஏன்னா பெருமாளோட பாதுகையும் கோல்டா இருக்கான். காவ்யாக்கியாதா, காவ்யாக்கியாதானா சுக்ரன், காவியம்னா ராமாயணம், கியாதானா வால்மீகி, வால்மீகியால் படைத்த ராமாயணத்துக்கு காவலாளி ராமர், ராமர் வணங்கின ரங்கநாதர், அதனால காவ்யாக்கியாதா. சனைஸ்சர நோச்சிதா, சனி சனிங்கிறோம், அது சனி கிடையாது, சனைஸ்சரன். சரத்தினா நடக்கிறது, சனைஹீனா மெதுவா நடப்பர், மெதுவா நடக்கின்றபடியால் சனைஸ்சரன்னு பேர். ராமரும் ரங்கநாதரும் சனைஸ்சரனா. ஏன்னா பெருமாள் நடக்கும்போது நம்ம சொல்லுவோமா, டே 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 ஃபாஸ்டா நடக்காதடா, மெதுவா நட, நீ நடக்கிற அழக நான் சேவிக்கணும். கனகருச்சிரா காவ்யாக்கியாதா சனைஸ்சர நோச்சிதா ஸ்ருத குரு புதா, குருவே அவன், பாஸ்வத்ரூபா த்விஜாதிப, த்விஜனா பிராமணன், த்விஜாதிபனா பிராமணனால் வழங்கப்பட்டவனே. யாரு? சந்திரன். அதனால தான் சந்திரமா மனசோஜாதா த்விஜாதிப சேவிதா. அதனால பகவான் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும், ஜாதகத்தின் மீது மதிப்பு இருக்க வேண்டும். அதுவே மூட நம்பிக்கையா போகக்கூடாது. காலங்கார்த்தால் எழுந்தவுடனே நம்மளால முடிஞ்ச ஸ்லோகம் சொல்லலாம், கம்முன்னு இருக்கலாம். துளாராசிக்காரர்களே, சிவப்பு கலர் சட்டையை அணிந்து கொண்டு போங்கள். இதெல்லாம் சாஸ்திரத்துல இங்கேயும் சொல்லல. நீங்க சாஸ்திரத்துல காமிங்க, எனக்கு சொல்லியிருக்கா துளாராசிக்காரர்கள் இப்படிதான் போனா நான் ஒத்துக்கிறேன். இந்த தினமும் நித்தியம் பஞ்சாங்கம் பார்க்கறது, நித்தியம் ஜாதகம் பார்க்கறதுலாம் நம்ம பெரியவா வழக்கம் கிடையாது. அதனாலதான் இதெல்லாம் நடக்காம போறதுனாலதான் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஜாதகங்கிறா. ஜாதகத்தை இதெல்லாம் பாருன்னு சொல்லலையே, சிவப்பு கலர் சட்டை போட்டுன்னு போன்னு சொல்லலை, 7வது கலர் பஸ்ஸில் போன்னு சொல்லலை, உங்கள் அதிர்ஷ்ட எண் 7ங்கிறா. இந்த அஷடு ஆஃபீஸ்க்கு 6ஆம் பஸ் தான் போனோம், காத்துட்டுருக்கு 7 எப்போ வரும்னு. இப்படிலாம் இருக்க முடியுமா? நமக்கு வாழ்க்கையில் அன்றாடும் காப்பது பகவான். நம்பிக்கை இருக்கணும். நம்ம டியூட்டிஸை பர்ஃபார்ம் பண்ணின்னு வரணுமே ஒழிய, இவர் அங்கே சொன்னார் கிளாசெட்டை இங்கே வையினார், வாஷ் பேசன் அங்கே வையினார், இந்த அடுப்பை இங்கே வையினார், இதெல்லாம் வச்சா கொஞ்சம் வாழ்க்கை மாறுமே ஒழிய, நம்ம பண்ண கர்மாவுக்கு நம்ம அனுபவிச்சுட்டு தான் போகணும். அதனால் காலங்காலத்தால் உட்காந்து இந்த ராசி பலன் பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்கோ. ஏன்னா இந்த இப்போது 3ஆம் கிளாஸ் குழந்தை மம்மா மம்மம் அப்படின்னு கேட்டுதானே கொஞ்சம் என்ன அழகாக கேட்கறது பாரு, அப்படியே வாயிலேருந்து வேதமாக வருதுன்னு சொல்லுவோம். இதே ஒரு 80 வயசு கேட்குற மம்மம் அப்படின்னா என்ன சொல்லுவா, உனக்கு கேட்க வேண்டிய வயசான்னு சொல்லுவா. அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல ஏதோ இவா அதை சொல்லிட்டாலே அவா இதை சொல்லிட்டாலும் பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இவ்வளோ ராமாயணம் கேட்டு இவ காஞ்சி பெரியவா ஆண்டவன் அழகிசிங்கர்லாம் சேவிச்சுட்டு நம்ம திடீர்னு உட்காந்து அதிர்ஷ்ட எண்ணெய் கார்த்தால உட்காந்து பார்த்துட்டு இருந்தா, aren't we going back to Montessori? இல்லையா? கொஞ்சம் நம்ம நம்பிக்கை, நான் நம்பிக்கை இருக்கப்படாதுன்னு தவறா சொல்றேன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ண போய் தான் எங்க ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன்லாம் என்னம்மா இதெல்லாம் உட்காந்து நம்பின்னு இருக்கேன்னு கேட்கறது. பெரியவா நமக்கு நம்பிக்கை என்ன சொன்னா, பெருமாள் மேல நம்பிக்கை வை, நம்ம நிச்சயமா காப்பார். அதோட நம்ம நிறுத்திக்கடமே ஒழிய ரொம்ப ஓவரா ஒரு விஷயத்தை பண்ணவே போகக்கூடாது. அதை கொஞ்சம் நாம் தவிர்க்க வேண்டும். ஆதலால் தான் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன். இந்த ஸ்லோகத்தை கேட்டாலே நவகிரக சாந்தி. இனிமேல் உங்களுக்கு நான் எக்கனாமிக் சேவிங் பண்ணி கொடுத்துட்றேன். கனகருச்சிதா காவ்யாக்கியாதா சனைஸ்சரனோச்சிதா ஸ்ருதகுரு புதா பாஸ்வத்ரூபா த்விஜாதிப சேவிதா விஹித விபவாம் நித்யம் விஷ்ணோ பதே மணிபாதுகே. இனிமேல் நீங்கள் வந்து சிகப்பு கலர் ப்ளவுஸு, கருப்பு கலர் ப்ளவுஸு, எள்ளு இதெல்லாம் வாங்க வேண்டாம். இந்த ஸ்லோகம் சொல்லிடுங்கோ. கூகுள் ஆச்சாரியன்னு ஒருத்தர் இருக்கார், கூகுளில் போய் நீங்கள் கேளுங்கோ. பாதுகா சஹஸ்ரம் நவகிரக சாந்தின்னு அந்த ஸ்லோகத்தை அது எடுத்து கொடுக்குது. அதனால் அது எதுவும் சொல்லின்னு வாங்க, உங்களுக்கு நான் வந்து ஐ ஹவ் சேவ்டு thousands of rupees ஃபார் யூ. அதெல்லாம் நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு தானம் பண்ணால் போகும். ஆதலால் பாதுகா பட்டாபிஷேகம் நடந்தேறியது. சந்தான கோபாலாச்சாரன் அந்த காலத்து உபன்யாசம் பண்ணுவார். பெரிய வைணிகர், வீணை வாசிப்பர். வீணை வாசிக்கும் போதே வேதத்தை வாசிப்பர். அதில் பாடமாட்டார், வீணையில வேதத்தை வாசிப்பர். சஹஸ்ர சீருசா புருஷா, அவ்வளவு கிரந்தி அவர், பெரிய ஆள். அவர் சொல்லுவார், பாதுகா பட்டாபிஷேகம்னு சொன்னால் அவாவாளுக்கு அவாவா பாதுகை தியானம் வந்துடும். ஏன்னா இந்த உபன்யாசத்துக்கு வந்தாலே வெளில போகும்போது நம்ம பாதுகை இருக்குமா இல்லையா நமக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் இப்போது வெவ்வேறு ஊரில் என்ன பண்ணுறா, பம்பாயிலெல்லாம் உபன்யாச செருப்புன்னு விற்கிறா. அது 40 ரூபா தான். அது போனாலும் பரவாயில்ல, இன்னொன்று ரீஃபில் போட்டுக்கலான்னு. அதனால் இன்னும் இங்கெல்லாம் விற்க ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பாதுகை மீது நமக்கு எண்ணம் போகாமல் இந்த பாதுகை மீது தியானம் செய்வோம். இப்போது ஆரண்யா காண்டத்துக்குள்ளே நுழையிறோம். ஆரண்யம்னா என்ன? அரண்யம்னா காடு. அரண்யமான காட்டில் படிக்கக்கூடிய வேத பகுதிக்கு தான் ஆரண்யகம்னு பேர். அரண்யமான காட்டில் 1 நிமிடம் இருந்தாலும் மோட்சம் கிடைக்கும், அதுக்கு நைமிஷாரண்யம்னு பேர். 1 நிமிஷம் இருந்தா அரண்யத்துல மோட்சம். நிமிஷ ஆரண்யம், நைமிஷாரண்யம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? 108 திவ்ய தேசங்கள்ல 11 திவ்ய தேசம் வடநாடு.
வடநாடுனா நார்த்துனா இப்போ திருப்பதியை கூட அதில் சேர்த்துருவா. ஏன்னா எதெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு மேலே இருக்கோ அதெல்லாம் நார்த்து நமக்கு. அதனால தான் வடக்குக்கு போனேன்னா நம்ம தமிழ் பேசுவோம். மத்ராசி ஹோ, ஆமாம். கன்னடம் பேசுவார். பர்த்தியா ஹோக்தா இதியா மத்ராசி ஹோ. அவளுக்கு எந்த மொழி அவளுக்கு புரியலையோ அதெல்லாம் மத்ராசி. இப்போ நமக்கு மராட்டிக்கும் குஜராத்திக்கும் மார்வாரிக்கும் போஜபுரிக்கும் காஷ்மீரிக்கும் பஞ்சாபிக்கும் பெங்காலிக்கும் எப்படி வித்தியாசம் தெரியலையோ அவளுக்கும் இந்த 4 மொழிக்கும் வித்தியாசம் தெரியாது. அதனால் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஆழ்வார் பார்த்தார், காஞ்சிபுரத்துக்கு மேலே இருக்கிற திவ்ய தேசங்கள்லாம் வடநாடு. திருப்பதி, அஹோபிலம், துவாரகை, அப்புறம் கோகுலம், மதுரை, பத்ரிகாசிரமம், ஜோஷி மட்டம், கண்டமென்னும் கடிநகர், முக்திநாத், நைமிஷாரண்யம். இந்த 11 திவ்ய தேசங்கள் தான் வடக்கில் இருக்கு. நைமிஷாரண்யங்கிறது காடு, கோவில் கட்டி வச்சிருக்காளே ஒழிய காடே பெருமாள். முக்திநாத்ல கல்லே பெருமாள். புஷ்கர்ல தண்ணீரே பெருமாள், அதுவாவே இருக்கார். நைமிஷாரண்யம், ஆரண்யம்னா காடு. காட்டில் நடந்த பகுதிகளை சொல்றார். காட்டுக்குள்ள ராமர் லக்ஷ்மணர் சீதை நுழையரா. அப்போ எழுதுறார் வால்மீகி ஒரு ஸ்லோகம். அக்ரத பிரயயௌ ராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணஹ அனுஜகாமஹ அப்படிங்கிறார். சம்ஸ்கிருதத்துல ஹ ஹு அப்படிலாம் போட்டுவிட்டா சம்போதனம்னு பேர். ஒருத்தர் நம்ம கூப்பிடும் ஏய் அப்படின்னு கூப்பிடுறோம். கூப்பிடும்போது ஓய் அங்கு சென்று கால்களால் நடந்து செல்லக்கூடிய மகனே அப்படிலாம் கூப்பிட்டா அவர் போயிட்டே இருப்பார். ஏய் அப்படின்னு கூப்பிட்டு தான் வர்றார். இதுக்கு சம்போதனம்னு பேர். அதனால தான் நம்ம சம்ஸ்கிருதத்தை படிக்கும்போது ராமஹ ராமௌ ராமாஹா ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ராமம் ராமௌ ராமான், ராமேண ராமாபியாம் ராமைஹி, ராமாய ராமாபியாம் ராமேபியா, ராமஸ்ய ராமயோஹோ ராமாணாம், ராமே ராமயோஹோ ராமேஷு, ஹே ராம ஹே ராமௌ ஹே ராமாஹா. இதுக்கு சம்போதனம் ஹே ராம. அதனாலதான் மாரீச்சன் போகும்போது ஹா சீதே ஹா லக்ஷ்மண அப்படின்னு கத்துறார். அந்த சம்போதனம் தான் தமிழ்ல எல்லே. நம்ம தான் திருநெல்வேலி பக்கம் எல அப்படின்பா பாருங்க. அந்த எலை தான் அக்காலத்தில் எல்லே. எல்லேங்கிற வார்த்தை தான் மருவி எலை அப்படின்னு ஆச்சு. எல்லாம் நம்ம சொல்ற வார்த்தையெல்லாம் வேதாந்த பரம் தான். ஆண்டாளே சொல்றாளே 15வது பாசுரத்துல எல்லே இளங்கிளியேன்னு சொல்றா. அந்த மாதிரி உடோன்னு ஒரு வார்த்தை சொல்லுவா. உடோன்னா அதுவும் அந்த காலத்துல இருந்த வார்த்தை. இதெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்து வியாக்கியானங்கள்ல இருக்கு. எங்கன்னா ராமானுஜருக்கு 74 சிஷ்யர்கள் சிம்ஹாசனாதிபதிகள். அதுல ஒருத்தர் தான் கிடாம்பி ஆச்சான்னு பேர், பிரணதார்த்திஹரன்னு பேர். அந்த சம்பிரதாயத்துல வந்த ஆச்சாரியன் தான் சுவாமி வேதாந்த தேசிகன். அதனால்தான் அந்த கிடாம்பி ஆச்சான் என்ன கைங்கரியம் பண்ணார் தெரியுமோ? எம்பெருமானா இருக்கு ராமானுஜரின் மட்டத்துல மடப்பள்ளியில ஆச்சானா இருந்தார், தளிகை பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவர் 4 கிரந்தத்திலையும் நிபுணர். தளிகை பண்றாருன்னு நினைக்கப்படாது. ஸ்ரீபாஷ்யம்னா எல்லாரும் டவுட்டை போய் கிச்சன்ல தான் கேட்பா அவர்கிட்ட. அவர் மாட்டுக்கு சாம்பார் சாதம் பண்ணிட்டு இருப்பார். சுவாமி ஸ்ரீபாஷ்யத்துல இத்தனாவது சூத்திரத்துல டவுட்டுன்னா அவர் சொல்லிடுவார். அதனால அக்காலத்துல தளிகை பண்ணிட்டு இருக்கவா கூட பாருங்க அந்த மாதிரி ஒரு ஞானம் இருந்தது. அதாவது தேசிகன் சொன்னார், பெருமையா சொல்றார், எங்க சம்பிரதாயம் எந்த சம்பிரதாயம் தெரியுமா? கிடாம்பி ஆச்சானால வந்த சம்பிரதாயம். அதனால எங்க ஸ்தோத்திரங்கள்ல புளியோர வாசனை அடிக்கோங்கிறார். மடப்பள்ளி வந்த மனம் எங்கள் ஸ்தோத்திரத்தினுள் மன்னியதே. தேசிகன் புஸ்தகத்தை திறந்து பார்த்தா புளியோர வாசனை அடிக்குமா? ஏன்னா அது மடத்துல வந்த சம்பிரதாயமா. அந்த கிடாம்பி ஆச்சான் இருந்தார். ராமானுஜருக்கு மடப்பள்ளி கைங்கரியம் செய்து வந்த ஒரு ஆச்சாரியர். ஒரு வாட்டி என்ன எடுத்து ததியாராதனம் பண்ணா. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? வைஷ்ணவத்தில் சொல்லுவா ததியாராதனம். எல்லாரையும் பாகவதாலாம் கூட்டு சாப்பாடு போட்டா ததியாராதனம்னு பேர். அது சில பேர் தடி ஆராதனம்பா. தடினா கை குச்சி, அதாலெல்லாம் ஆராதனம் பண்ண முடியாது. ததி ஆராதனம். ததி ஆராதனம்னா ததுனா பகவானோட அடியவர்கள் பாகவதர்கள், அவர்களுக்கு நாம் செய்யக்கூடியது ததி ஆராதனம்னு பேர். பொதுவாக அதுலேயே வித்தியாசங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பெருசாக பார்க்க வேண்டாம். ஸ்மார்த்த சம்பிரதாயத்துக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் இலையை போட்டுட்டு உப்பு பண்டங்கள்லாம் போட்டுட்டு சாதம் போடுவா ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வடகலையில் என்ன பண்ணுவான்னா பொதுவாக அன்னம் சேர்த்துட்டு நெய்யை சேர்த்துட்டு பரிசேஷனம் பண்ணிட்டு பாக்கி உப்பு பண்டங்கள் போடுவா. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் தெங்கல சம்பிரதாயத்தில் முதல்ல உப்பு பண்டங்கள் போடுவா. இது ஒரு சின்ன வித்தியாசம். ஆனால் இதெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே வேண்டாம். இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா கிச்சனில் போய் தட்டில் போய் எடுத்துன்னு சாப்பிட்டுன்னு வரோம். இன்னும் உட்காந்து இலையை போட்டுன்னா சாப்பிட்டுன்னு இருக்கோம். அதனால எக்காலத்தில் இது பொருந்தும்னா இலையை போட்டு சாப்பிட்ட காலத்திலே ஒழிய நின்று கொண்டே பறந்து கொண்டே நடந்து கொண்டே சாப்பிட்ற சம்பிரதாயத்தில் இதெல்லாம் பொருந்தாது. ஒன்று மொத்தத்தில் உப்பு பண்டத்தை போட்டுட்டு சாதம் போடுறா ஸ்மார்த்தாள், சாதத்தை போட்டுட்டு உப்பு பண்டங்கள் போடுறா வைஷ்ணவாள். மொத்தத்தை எல்லாம் வயிற்றுக்குள்ளே தான் போகிறது.
எதை முன்னாடி போட்டால் என்ன அப்படின்னு விட்டுற வேண்டியதான். இந்த வித்தியாசங்கள்லாம் நம்ம பாராட்ட வேண்டாம். இந்த ததியாராதனம் பண்ணிட்டு இருந்தார் ராமானுஜர் மடத்தில். ஏன்னா எம்பெருமானாருக்கு என்னன்னா கோவிலில் சாதம் போடுறது போடலாம். ஏன்னா பொதுவாக சில கோவில்களில் சாதம் போட மாட்டா, ஏன்னா பத்துன்னு சொல்லுவா. எம்பெருமானார் பார்த்தார், சாதம்ங்கிறது அன்னமயோ புருஷா, அன்னாத் புருஷா, அன்னம்ங்கிறதே பெருமாள் தான். அதனால எதுக்கு எடுத்தாலும் நம்ம அன்னம் சேர்ப்போம். கோவிலுக்கு ஒருத்தர் வரணும். இப்போ மக்கள் கோவிலுக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றும் பகவத் விஷயங்கள்லாம் சொல்லணும். பார்த்தாய் மகனே, ஜீவாத்மா பரமாத்மா என்று இருவர்கள் உண்டு, ஜீவாத்மா என்று உண்டு, பரமாத்மா என்று உண்டு, இப்படி சொல்லிட்டு இருந்தா ஆரம் வரமாட்டா. சுவாமி இன்னைக்கு உபன்யாசம் முடிச்ச கையோட கொஞ்சம் பிரசாதமும் கிடைக்கும்னா நீங்கள் நம்ம தப்பா சொல்றேன்னு எடுத்துக்கப்படாது. பிரசாதத்துக்காக மக்கள் வரான்னு நான் சொல்லல, பிரசாதத்துக்காகவும் தானே வரா. ஏன்னா இப்போ இவ்வளோ கதையை கேட்டுட்டு ஆத்துக்கு போனால் என்னத்தை தெளிக பண்ணி சாப்பிடுறது? அதனால இங்கே கொஞ்சம் ஒரு தத்தியோனமோ ஏதோ குடிச்சுட்டா கஷ்டமா இருக்கும், சுகமா இருக்கும். அதனால எம்பெருமானார் என்ன பண்ணார், வைஷ்ணவ கோவில்களில் ஆன வரைக்கும் பிரசாதங்கள் நிறைய கொடு, ஒரு புளியோரையை கொடு, தெய்சாத்தை கொடு. ஏன்னா மக்கள் பசியால் வரும்போது ஒருத்தர் பசியோட உட்கார வச்சு விட்டு நான் வேதாந்த காலக்ஷேபம் பண்ணுனா முடியுமா? வயிற்றுக்கு நன்னா சாப்பாடை போட்டுவிட்டு அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய திருவுள்ளம். அதனால மடத்தில் 1000 பாகவதாளுக்கு ததியாராதனம். கிடாம்பி ஆச்சான் தான் உள்ளுக்குள்ள அப்படி ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே தெளிக பண்ணிட்டு பண்ணார். இப்போ எல்லாரும் சர்வ் பண்ணிகிட்டே இருக்கா. சாதிக்கிறதுன்னு சொல்லுவா பொதுவா, இலையில சாதிக்கிறதும்பா. அக்காலத்தில் டம்ளரை வைக்கிறது ஒரு வழக்கம் கிடையாது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இலை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் இலைக்கு இந்த பக்கம் டம்ளரை வைக்கிறா. வைக்கவே கூடாது, இந்த பக்கம் தான் டம்ளரை வைக்கணும். நான் சொல்றது சாஸ்திரபரமாக நீங்கள் அனுபவிச்சேன்னா சொல்கிறேன், இந்த பக்கம் தான் டம்ளரை வைக்கணும். ஏன் சுவாமி, இந்த பக்கம் தானே நம்ம யூஸ் பண்ணுறதுல இப்படி தானே, தண்ணி அங்கே தான் வைக்கணும். ஏன்னா சாப்பிடும்போது நடுவில் தீர்த்தம் சாப்பிடப்படாதுங்கிறதுக்காக தீர்த்தத்தை அங்கே வைப்பா. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு இப்படி போனோம், இது வேண்டான்னு சொல்லி தண்ணீர் இல்லாமே சாப்பிடுவோங்கிறதுக்காக இங்கே வைக்கப்படாது தண்ணீரை. ஒன்றும். ரெண்டாவது, கொஞ்சம் ஆச்சாரமாக இன்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் யாரோ பாகவதாளை கூட்டி சாப்பாடு போடுறேன்னு வச்சுக்கோங்க, டம்ளரை இலை மேலே வைக்கப்படாது, ஸ்டாப்பர் கிடையாது. இந்த பேப்பர்லாம் பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று வைக்கிறவன் அப்படி வைக்கக்கூடாது அதை. அதனால 2. 3வது, இல்லை எங்கள் ஆச்சாரியம் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் அந்த மாடர்ன் தான் வச்சுக்கோ. அதனால இந்த தீர்த்தம் அந்த காலத்தில் டம்ளர் வைக்க மாட்டான். என்ன பண்ணுவா, இப்படி ஒருத்தர் வருவர், ஆணு வாய் திறந்தா தீர்த்தம் சாதிப்பா. தனியாக டம்ளர் வைக்கிறது வழக்கம் கிடையாது. தீர்த்தமே அப்படி சாதிக்கூடாது, ஆணு வாயில தான் போடுவா. என்ன எடுத்து கிடாம்பியாச்சான்னு இப்படி சாதிச்சுட்டே வந்தார் தீர்த்தம். அங்கே ஒரு பாகவதர், இதெல்லாம் ஈடு காலக்ஷேபத்தில் இருக்கு, ஒரு பாகவதர் கேட்டார், சுவாமி தீர்த்தம்னார். 1000 பாகவதாளை தாண்டி அங்கே மடத்தில் எம்பெருமானார் ராமானுஜர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் பார்க்குறார், யாரோ தீர்த்தம் கேட்குறா, கிடாம்பியாச்சான் தீர்த்தம் சாதிச்சுட்டு இருக்காருன்னு. என்ன எடுத்து இந்த பாகவதர் இலை முன்னாடி கிடாம்பியாச்சான் நின்று சாதிக்கணும். அவர் என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சம் தள்ளி நின்று இவ பாவம் இந்த பாகவதர் பண்ணிவிட்டார். இதை எம்பெருமானார் தூரக்கேந்து பார்த்துட்டு இருக்கார். சன்னியாசி திருதண்டத்தை வச்சுட்டு இருக்கார், சிக்கையோட இருக்கார். கிடு 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 ஓடி வந்து கிடாம்பி ஆச்சான் முதுகுல பட்டான்னு அடிச்சார். உடோ, இந்த சம்போதனம்னு சொன்ன பாருங்க எலே, அப்போ ஒரு வார்த்தை சொன்னதா இருக்கு, உடோ அப்படின்னார். இங்கனே செய்யலாமோ, பாகவதருக்கு கழுத்து வலி வராதோ? பாவம், ஒரு பாகவதற்கு நம்ம கழுத்து வலி வர வச்சா? இதை எல்லா சிஷ்யர்களும் பார்த்துட்டு இருக்கா. ஸ்ரீபாஷ்யம் படிச்ச கிடாம்பியாச்சான டீச்சர் போட்டு அடிச்சுட்டா. இப்பெல்லாம் டீச்சர் குழந்தைய அடிச்சா உள்ள போக வேண்டியதுதான். பாவம், இவர் போட்டான்னு வளர்ந்த கிடாம்பியாச்சானை போட்டு ஒரு அடி அடிச்சுட்டார். கிடாம்பியாச்சான் ஓரமா போய் அழ ஆரம்பிச்சுட்டார், அழ ஆரம்பிச்சுட்டார். இப்பதான் சிஷ்யர்களுக்கெல்லாம் சான்ஸ். அதான் யா வேண்டாம், வேலை பார்க்காத, கிளம்புன்னு சொன்னேன், பாத்தியா உன்னை அடிக்கிற நிலைமைக்கு நீ உட்காந்துட்டு இருக்க. அப்போ கிடாம்பியாச்சான் சொன்னாராம், என்னை அடிச்சு திருத்துற ஒரு ஆச்சாரியன் அமைஞ்சிருக்காரேன்னு அழுதேன். நான் ஒரு தப்பு பண்ணினோன்னு என்னை அடிச்சு திருத்தினாரே, ஸ்காலித்தே சாசிதாரம், என்னை அடிச்சது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியமா இருக்குன்னு கருதினாராம் கிடாம்பியாச்சான். அதனால எதுக்கு சொன்னேன், இப்போ ரிஷிகள்லாம் உள்ள ராமர் போறார், இப்போ நடந்து போறார், எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு முடிச்சாச்சு. அதனால ஹ அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியறது. சம்போதனத்துக்காக எல்லே சொல்லி உடோ சொன்னேன். அதனால ராமர் நடந்து போறார், சீதை நடந்து போறா, லக்ஷ்மணர் நடந்து போறார், 3 பேர் நடந்து போறா. எப்படி போனா, அக்ரத பிரயயௌ ராமஹா சீதா மத்தியே சு மத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி. முன்னாடி ராமர் நடந்து போனார், நடுவில் சீதை நடந்து போனா, பின்னாடி லக்ஷ்மணன் நடந்து போனார். 3 பேரும் நடந்து போனா அனுஜகாமஹா ஆ அப்படின்னார். ஏன் 3 பேர் நடந்து போகுது என்ன ஆலாம் வியந்து போறதுக்குன்னா, நன்னா கவனிக்கணும். நம்ம பிரணவம்னு சொல்றோம். சுவாமி, we don't understand all this language, make it very clear. பிரணவம்னா ஓம்காரம். கோவில்கள் எல்லாம் ஓம்காரத்தை ஒசத்தி சொல்லக்கூடாது.
பூணல் தரித்தவர்கள் தான் சொல்லணும், திரைவர்ணிகர்கள் ஆண்கள் தான் சொல்லணும். மந்திரோபதேசம் பெற்றவர்கள் வாயடக்கி சொல்லணும். வெளிப்படையா கேசட்ல ரிங்டோன்லாம் வச்சுட்டு இந்த மியூசிக்லாம் நமக்கு வேண்டாம். நான் சொல்றது உங்களுக்கு கோபம் வரும். Who are you to say? இந்த மாதிரிலாம் நீ பேசியிருந்தா நாளைக்கு நாங்கள் வரமாட்டோம். நீங்கள் நினச்சிக்கலாம் வியாசபீட்டத்தில் உட்காந்து சத்தியத்தை சொல்ல வேண்டியது என் கடமை. நீங்கள் காஞ்சி பெரியவாளை போய் கேட்டுக்குங்கோ, சகடபுரம் சுவாமியை போய் கேட்டுக்குங்கோ, வைஷ்ணவாளில் அழகி சிங்கரை போய் கேட்டுக்கோ. ஆண்டவன் யாராவது ஒருத்தர் சொல்லுன்னு சொன்னால் நான் சொல்லி இதை திருத்திக்கிறேன். ஓம்காரத்தை அப்படி சொல்ல, ஓம்காரம்னே வாய் திறந்து சொல்லக்கூடாது, பிரணவம்னு சொல்லணும். அதை ஏன்னா இட்ஸ் சீக்ரெட். சீக்ரெட்டை வெளிப்படையா ஆவுன்னு மைக்க வச்சு சொன்னா அது என்ன சீக்ரெட்? அதனால சீக்ரெட்டை வெளில சொல்லக்கூடாது. சுவாமி இது ஆண்கள் தான் சொல்லணும், இவா தான் சொல்லணும்னு சொன்னேன், எங்களுக்கெல்லாம் புண்ணியம் வேண்டாமா? யார் சொன்னா ஓங்காரம் சொன்னா புண்ணியம் வரும்னு? யார் சொன்னா? இல்லை, இந்த ஆனந்தா சொன்னார், அந்த ஆனந்தாக்கள் பேச்செல்லாம் வேண்டாம் நமக்கு. சத்தியம் காஞ்சி பெரியவாளை விட ஒரு அத்தாரிட்டி இருக்கா? காஞ்சி பெரியவா எழுதின புஸ்தகங்கள் தெய்வத்தின் குரல்லாம் பாருங்க. எங்கேயாவது அவர் சொல்லியிருக்காரா ஓங்காரத்தை சொல்லணும் பெண்கள்னு? எங்க சொன்னார்? சொல்லக்கூடாது. செய்யாதன செய்யும், பண்ண வேண்டாம்னு சொன்னதை ஏன் நம்ம பண்ணணும் துடிக்கிறோம்? வைஆர்வி பண்ணுன்னு சொன்னதை பண்ண மாட்டோம், பண்ணாதேன்னு சொன்னதை மெனக்கெட்டு போய் பண்ணுவோம். இந்த ஸ்ரீ சூக்தம் சொல்லக்கூடாது பெண்கள். ஹிரண்யவர்ணாம் ஹரிணின்னு நான் சொன்னா என்னோட சேர்ந்து சொல்லப்படாது. சஹஸ்ர சீரசா புருஷான்னு சொன்னா சேர்ந்து சொல்லப்படாது. நான் உன்னே சொல்றேன், பெண்களுக்கு ஆண்களை விட வேதம் கத்துக்கிற சாமர்த்தியம் ஜாஸ்தி. ஆனா வேதம் கத்துண்டா யூட்டரஸ பாதிக்கும், அதனால சொல்லக்கூடாதுன்னு சொல்றா. ஏன்னா வேதம் சொன்னா எப்படி சொல்றோம்? சஹஸ்ரசீரசா புருஷா. என் நாபியை நீங்க பார்க்கணும், தட தட தடன்னு ஆடும். நாபிலேந்து சொல்லணும் வேதத்தை. மேலோட்டமா மாமவ சிவ பஞ்சர சுகி பங்கஜ முகி இங்கேன்னு சொல்லப்படாது. சஹஸ்ரசீர். நீங்க கனபாட்டிகள்னு இருப்பா, கனபாட்டிகள் சொல்றத பார்க்கணும். தஞ்சமே வேதஞ்சமே அவ சொல் 2 மணி நேரம் சொல்லி முடிக்கிறத பார்த்தா அப்படியே தொப்பமா இருப்பா. என்ன தம்மு வேணும் தெரியுமா சொல்றதுக்கு? அதனால இவ்வளவு சொன்னா அந்த ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய கர்ப்பப்பை பாதிக்கும். அதனால பெண்கள் வேதம் சொல்ல வேண்டாம், சாதாரண ஸ்லோகங்கள் சொல்லுங்கோ. ஆண்கள் சொல்லக்கூடிய வேதத்துக்கு என்ன பலனோ பாதி உங்களுக்கு வந்துரும்னு சொல்லியிருக்கா. இதை விட என்ன சொல்ல வேண்டாம், பலன் கிடைச்சிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு காரியம் பண்ண வேண்டாம் ஆனா ஃப்ரூட் மட்டும் வந்துடுறதுன்னா எவ்வளோ ஈஸி. அதை பண்ணாமல் நாங்கள் சொல்லி தான் சொல்லுவோம், ரிங்டோனில் வச்சுப்போம், வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஓங்காரம் ஜபிச்சுட்டு இருப்போம், யோகா பண்ணுவோம். சொல்லக்கூடாது. ஓம்காரம் சொல்லக்கூடாது, பிரணவம்னு சொல்லணும். ஏன்னா இட் இஸ் அ சீக்ரெட். அது சீக்ரெட்டா இல்லாமல் எல்லாரும் சொல்றதா இருந்தா பிரம்மோபதேசம் பூணல் போடும்போது அந்த ஸ்கிரீனை போடாம எல்லாருக்கும் சொல்லலாமே, எதுக்கு மறைச்சு சொல்றா? ஏன்னா அது காயத்ரின் திராயத்தி, காயந்தம் திராயத்தி இது காயத்ரி, மறைச்சு சொல்லணும். அதுவும் மந்திரங்கள்லாம் சொல்லும்போது இப்படிதான் சொல்லணுமே ஒழிய விஸ்வம் ஸ்லோகம் இதாவது தேவையில்ல மந்திரம். இந்த ஸ்லோகங்கள்ல சில பேர் ஒரு கத்தி சொல்லுவா பாருங்க, விஸ்வம் விஷ்ணுர் வஷட்கார். பக்கத்து விட்டு கேட்கணும் அவருக்கு. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு சுச்சு சுச்சு பூதகிருத் பூதபிருத் பாவோ பூதாத்மா பூதபாவனா பூதாத்மா பரமாத்மா. இதுக்கு நம்ம ஆருக்கு ப்ரூவ் பண்ணணும்? ஆர் வி ப்ரூவிங் ஆர் டிவோஷன் டு த நெய்பர்? வாயை திறந்து சொல்லணும் ஸ்லோகங்கள். ஓரளவுக்கு இன்னொருத்தருக்கு தொந்தரவு இல்லாமல் சொல்லணும். அதனால தான் ஆண்டாள் சொன்னா, எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. அந்த படுத்துட்டு இருக்க பெண் சொல்றா, ஏண்டி ஓம் பக்தி நீ உனக்குள்ள வச்சுக்கோ, கார்த்தால வந்து ஷில் என்று அழையேல் மீன். கார்த்தால வந்து கத்தாதேன்னு அவ சொல்றா, ஷில் என்று அழையேல் மீன். அதான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோஷ்டி சேவிக்கிறதுன்னு வழக்கம். உயர் வர உயர் நலமுடையவன் எவனவன் சொல்லணும். இறஞ்சி சொல்லும்போது ஒன்னா சொல்லணும். அவரை விட என் குரல் தான் வசதி, நான் காமிக்கட்டுமா? உயர் வர அப்படி சொல்லக்கூடாது, அடக்கி சொல்லணும். அதுவும் ஆழ்வார்கள் சில பாசுரங்கள்ல மயங்கி போயிருக்கா. பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன். எங்க ஆச்சாரியன் சொல்லி கேட்டிருக்கா. அந்த பாசுரங்கள்லாம் சொல்லும்போது பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படிதான் சொல்ல, பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால கொஞ்சம் நியமங்கள் நம்ம நம்ம எங்க ஜென்ரேஷன் நீங்கள்லாம் அதில் ஃபாலோ பண்ணிட்டு, உங்களை பத்தி ப்ராப்ளமே இல்லை, என்ன மாதிரி இருக்கவா கத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். அதனால ரிஷி இப்போ 3 பேர் நடக்கிறா. எப்படி நடக்கிறான்னு இந்த பிரணவம்னு சொன்னேன் இல்லையா? பிரணவம்னா இப்போ என்னன்னு தெரிஞ்சு கொடுத்து இல்லையா? நான் அந்த வார்த்தையை சொல்லாமல் பிரணவம்ங்கிறேன். பிரணவத்தில் 3 சிலபல் இருக்கு. அகார உகார மகாரங்கள். அ உ ம. சுவாமி நீங்க சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலைன்னா அர்த்தத்தை சொல்லலாம், அதை தான் சொல்லப்படாதே ஒழிய அர்த்தத்தை சொல்லலாம். 3 சிலபலின் சேர்த்தி தான் பிரணவம். அ உ ம, இது 3 சேர்ந்து தான் பிரணவம். இப்போ ராமர் முன்னாடி நடந்து போறார். அக்ரத பிரயயௌ ராமஹ. நடுவுல சீதை நடந்து போறா.
சீதா மத்தியே சு உ, இந்த உ வந்துருத்து பாருங்க, மத்தியமா. பின்னாடி லக்ஷ்மணர் நடந்து போறார். பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹா. ராமரை சொல்லும்போது அ, நடுவுல சீதையை சொல்லும்போது உ, லக்ஷ்மணனை பின்னாடி சொல்லும்போது ம. அ உ ம. பிரணவத்துக்கு 3 கால் முளைச்சா மாதிரி 3 பேரும் நடந்து போறாளாம். ஏன்னா பிரணவத்துல அகாரம் சொல்றது பரமாத்மா, முன்னாடி ராமர் நடந்து போறார் பரமாத்மா. பிரணவத்துல கடைசியில இருக்கக்கூடிய மகாரம் சொல்றது ஜீவாத்மா, மகாரமாத்மாவான லக்ஷ்மணன் நடந்து போறார். நடுவுல இருக்கிறது உகாரம், அந்த ஆவான பரமாத்மாவையும் மாவான ஜீவாத்மாவையும் சேர்த்து வைக்கிறது. பரமாத்மாவான ராமரையும் ஜீவாத்மாவா இருக்கக்கூடிய லக்ஷ்மணரை சேர்த்து வைக்கிற சீதை நடுவுல நடந்து போறா. அக்ரத பிரயயோ ராமஹா சீதா மத்தியே சு மத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணஹ அனுஜகாமஹா அப்படின்னு சொன்னார். இததான் கம்பர் வெய்யோன்னொளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் அது மையோ மறிகடலோ மழை முகிலோ மரகதமோ ஐயோன்னர். 3 பேர் நடந்து போறா. ராமர் முன்னாடி நடந்து போறாராம், கண்ணங்கரையில் இருக்காராம். அவர் மேல வெளிச்சம் பட்டு வெளிச்சம் மறைஞ்சு போயிடுத்துனார். எப்படி நான் யோசிச்சேன், ஏன்னா கருப்பா இருந்தா கருப்பான வஸ்துக்கள் இன்னும் சன்லைட்டை உறிஞ்சுக்கும். ராமர் கருப்பா இருக்கார், சன்லைட் உறிஞ்சுட்டார். அதனால வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிஜோதியில் மறைய. நடுவுல சீதை போறாளாம். பொய்யோ எனும் இடையாள், இடைனா ஹிப், பொய்யோ எனும் இடைனா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மெல்லிசான ஒரு இடுப்பான். இப்படி சைடா பார்த்தா இடுப்பு இல்லை, முன்னாடி போய் பார்த்தா மெல்லிசா குச்சி மாதிரி ஏதோ இருக்கு. எல்லாம் நமக்கு எழுதிதான் பழக்கம், இதெல்லாம் பார்த்து பழக்கம் இல்லை. ஆனால் பொய்யோ எனும் இடையாள் ஒடும் இளையானோடும் போனான், பின்னாடி லக்ஷ்மணர் போனார். இது மையோ, இது கருப்பா ராமரின் நிறம், கருப்பு இல்லை, மரகதமோ பச்சையா, இல்லாட்டா மறிகடலோ மழை முகிலோ நீலமா. ஏன்னா இவர் அஷ்டபதியில ஒரு கட்டம் வருது. அஷ்டபதியில என்ன ஆகுது, கிருஷ்ணர் பெண்களோட இருக்கார். ராதை கிட்ட சொல்லியிருக்கார், லெட் அஸ் மீட் அட் 9 o'clock காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார். அவன் சீதா ராதா மாட்டு காத்துன்னு இருக்கா, வரதே இல்லை கிருஷ்ணர். உடனே அந்த சக்கியை கூட்டி சொல்றா, நீ போய் பார்த்துட்டு வா என்ன பண்றான் கிருஷ்ணன்னு. அந்த சக்கி போய் மரத்து மேலே ஏறி நின்று பார்க்குறா. யமுனா தடாகத்துல கிருஷ்ணர், கிருஷ்ணர் பக்கத்து சுத்தி பெண்கள். அது எப்பவுமே கிருஷ்ணருக்கு அதுக்கு உண்டான ஒரு பிளெஸ்ஸிங், சுத்தி பெண்கள் இருப்பா. அதனால அந்த பெண்கள்லாம் கடையிலேருந்து மஞ்சக்காம்பு வாங்கின்னு வந்திருக்கா, சந்தன கட்டை வாங்கிட்டு வந்திருக்கா. சந்தனம் நன்னா உரசு பாய்ச்சி தான் வாங்கணும், நன்னா இருக்கா இந்த சந்தனம்னு பார்க்கணும். வெள்ளைக்கல்ல தேய்ச்சா சந்தனம் தெரியாது. அதனால கிருஷ்ணரை குனின்னு சொன்னாலாம். கர 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 முதுகில் தேய்க்கிறா, நன்னா கருப்பு சந்தனம், நன்னா மச மசேல்னு இருக்கு, நன்னா நிறம் தெரியுது. அதனால அப்போ பாடினார் அஷ்டபதி, சந்தன சர்ச்சித நீலகளேபர பீதவசன வனமாலி खेली चलन मणिकुंडल मंडित घंटयुग स्मित शाली हरिरिह मुग्ध वधूनी करे विलासिनी विलसती केळि परे चंदन चर्चित नीलकळेबर पितवसन वनमाली. சந்தன சர்ச்சித நீலகலேபர, நீலதோயத மத்தியஸ்தா, நீலமா இருக்கார் பெருமாள். இன்னொரு கீர்த்தனையில சொன்னார், மரகத மணிமய சேல கோபால மரகத மணிமய. மரகத ஷியாமன் பச்சபசேல்னு இருக்கார், கருப்பா இருக்கார். கரியான் ஒரு காளை காக்கை சிறகினிலே நந்தலாலா. கருப்பா இருக்காரா நீலமா இருக்காரா பச்சையா இருக்காரான்னு கேட்டா இவர் சொன்னார், 3த்தையும் கலந்த நிறமா இருக்கார் ராமர்னு. அப்படி நடந்து போறா. இப்ப ரிஷிகள்லாம் வந்து சரணாகதி பண்றா. தேவயம் பவதாரக்ஷா பவத் விஷயவாசினஹா நகரஸ்தோ வனஸ்தோவா துவம்னோ ராஜா ஜனீஸ்வரஹா. எங்களை இங்க காட்டுல இருக்கக்கூடிய அரக்கர்கள் துன்புறுத்துறாராமா, எங்களை எப்படியாவது காத்தருள்னு சொல்லும்போது ராமர் சொன்னார், கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னார். அப்போ விராதன் என்ற ஒரு அரக்கன் சீதையை அபகரித்து சென்றான். சீதையை அபகரித்து செல்லும் போது ராமரும் லக்ஷ்மணனும் பின்பு போக சீதையை விட்டுட்டு அவரை கடத்தி செல்ல விராதனை கொன்று முடித்தார். விராதனுக்கு மோட்சம் கிட்டிற்று. இப்படி ஒரு ரிஷியின் ஆசிரமமா போயின்னு இருக்கார். சரபங்கரின் ஆசிரமம், சுதீக்ஷ்ணரின் ஆசிரமம், அகஸ்தியாசிரமம், இப்படி ஒவ்வொரு ஆசிரமத்துக்கா போனார். இப்ப பஞ்சவட்டி அப்படின்னு ஒரு இடம், சித்திரக்கூட்டை தாண்டி மத்திய பிரதேசத்தை தாண்டி மகாராஷ்டிரத்துல
பம்பாய்க்கு கிட்ட நாசிக் அப்படின்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கேளா? அந்த இடத்துல பஞ்சவட்டி 5 விதமான தருக்கள் இருக்கக்கூடிய இடம் பஞ்சவட்டி. பஞ்சவட்டியில ஒரு பர்ணகசாலையை அமைக்கணும். இப்போ லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார், ரமயத்தே எத்திர வைதேகி துவமஹம் சைவ லக்ஷ்மண தாத்ருஷோ திருஷ்யதாம் தேசா சன்னிகிருஷ்ட ஜலாசயா. எங்க தண்ணீர் இருக்கிறதோ, எங்க எல்லாம் இருக்கோ, லக்ஷ்மணா உனக்கோ சீதைக்கோ எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்க போய் ஒரு பர்ணகசாலையை கட்டுன்னார். லக்ஷ்மணன் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். ராமர் சொன்ன, தப்பா சொல்லிட்டேன்னா எது கழற அப்படின்னா. உடனே லக்ஷ்மணர் பதில் சொன்னார், இது என்ன ராமா, உனக்கு பிடிச்ச இடம்னு சொல்லிட்டியே, எனக்கு பிடிச்ச இடம்னு ஏதாவது இருக்கா? உனக்கு எது இடம் பிடிச்சிருக்கோ அதை சொல்லு ராமா. பவனாஸ்மி காக்குத்ஸ்த த்வயி வர்ஷ சதம் ஸ்திதே ஸ்வயம் து ருச்சிரே தேசே கிரியதாம் இதி மாம் வத. இங்க கட்டு அப்படின்னு சொல்லு ராமா, நான் கட்டுறேன். ஆனா உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ கட்டுன்னு சொல்லாத. சரி, லக்ஷ்மணன் சொன்னார், இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, இதோட ஆர்கியூ பண்ண வேண்டாம், இங்கே கட்டுன்னு விட்டார். சரி, விட்டுவிட்டு கொஞ்சம் சீதையோட அப்படி வாக் போயிட்டு வரலான்னு போனார். அப்போ சீதையும் ராமரும் நடந்து போறா. சீதை அப்படின்னு அவ சிரிக்கிறா, ராமர் ஹாஹா அப்படின்னு அவ சிரிக்கிறா. சீதை கேட்ட, நீங்க எதுக்கு சிரிச்சேள்? இல்ல, நீ நடக்கிற அழகை பார்த்துட்டு அன்னம் ஒண்ணு பார்த்துது, அன்ன பட்சியும் நீ நடக்கிற மாதிரி நடக்கணும்னு நினைச்சுது, கடைசியில தோத்து போயிடுத்து. சீதை மாதிரி என்னால நடக்க முடியாதே, நாணத்தால் தலை குனிந்து போச்சு, அது குனிஞ்சு போதை பார்த்து நான் சிரிச்சேன்னு ராமர். நீ எதுக்கு சிரிச்சேன்னு கேட்டா சீதையை பார்த்து. நீங்க நடக்கிறத பார்த்து ஒரு ஆனை நடக்கணும்னு நினைச்சுது, ஆனை வெக்கத்தால தலை குனிஞ்சு போறத நான் முதல் முறையா பார்த்து நான் சிரிச்சேன்னா. 2 பேரும் நடந்து போயிட்டு இப்போ வந்து பார்த்தா விட்ட இடத்துல அழகான ஒரு பர்ணகசாலை, பேஸ்மெண்ட், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு விண்டோ வென்டிலேஷனோட பிரமாதமாக இருக்குது. இந்த குரூப் அந்த குரூப்லாம் இப்போ கட்டுறா பாரும். கார்த்தால் எழுந்தால் இங்கே வாங்குங்கள் அங்கே வாங்குங்கள், அந்த மாதிரி பைலட் ஹவுஸ் கட்டி ஒன்று வச்சுருக்கா. பார்த்த உடனே ராமர் அசந்து போயிட்டார். லக்ஷ்மணா, இதெல்லாம் விடு, இவ்வளோ அழகாக நீ கட்டியிருக்க. 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டி, வசிஷ்டா அண்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் தான் கிராஜுவேட் ஆயிருக்கோம். உனக்கு இது தெரியறது, நேக்கு இது தெரியல. அன்றைக்கி போர்ஷனுக்கு நான் அட்டென்ட் பண்ணாமல் இருந்தேனான்னு கேட்டார் ராமர். இப்போ லக்ஷ்மணன் சொன்னார், அதெல்லாம் இல்லை, நீ உனக்கு வேண்டியதை படித்தேன், நான் எனக்கு வேண்டியதை படித்தேன். நான்லாம் பிள்ளானியில் படிக்கும்போது கோர் கோர்சஸ்னு ஒன்று உண்டு. அதுக்கு CDCஸ்னு பேர், கம்பல்சரி டிசிப்ளினரி கோர்சஸ். பிடிச்சிருக்கோ இல்லையோ நம்ம படிக்க வேண்டியது தான். சில கோர்சஸ்க்கு எலெக்டிவ் கோர்சஸ்னு இருக்குது. இந்த கோர்ஸை எடுத்துக்கலாம், எடுத்துக்காமையும் இருக்கலாம். லக்ஷ்மணர் சொன்னார், நம்ம படிக்கும்போது நான் சர்விட்யூட் அப்படிங்கிற அந்த எலெக்டிவ் கோர்ஸை எடுத்துனேன். ஒருவனுக்கு தொண்டு எப்படி செய்வது அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து நான் படித்தேன். நீ ஆண்டர்பிரினர்ஷிப்புங்கிற அந்த மேலிடத்துல எப்படி ஒரு ராஜாவா இருக்கணுமோ அதை நீ எடுத்து படிச்ச. ஆண்டர்பிரினர்ஷிப்ல இந்த பர்ணகசாலை எப்படி கட்டணும்னு சொல்லி தர மாட்டா, சர்விட்யூட்ல தான் கத்து தருவா அப்படின்னு சொன்னாராம். அந்த பர்ணகசாலை உள்ளுக்குள்ள போய் ராமர் பார்க்கறார். பார்த்தவொன்னே எப்பவுமே இப்படிலாம் காமிக்கிறாளோன்னு, இந்த மாதிரி தான் வீடு ஒன்று காமிச்சிட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும்னு சொல்றா. அந்த மாதிரி வரவே வராது வீடு. அந்த மாதிரி இவர் உள்ள போய் பார்க்கறார். இந்த வீடு இவ்வளோ நன்னா இருக்கே, ஹால் இருக்கு. ஹால்லேன்னு பார்த்தா ஓப்பன் கிச்சன். சீதை என்ன தெளிக பண்ணுறாங்கிறது தெரியணும், அதனால் ஓப்பன் கிச்சன். அங்கே ஒரு மேடையெல்லாம் போட்டு டேபிள் பெஞ்ச் எல்லாம் போட்டு வச்சுருக்கா. பார்த்தா ஒரு ஏணிக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் ப்ரைவேட் ரூம், வெள்ளை போர்டு இருக்குது, டு நாட் டிஸ்டர்ப். இது என்னன்னா ராமரும் சீதையும் ஏகாந்தமாக பேசிக்கிறதுக்கு லக்ஷ்மணர் கட்டி வச்சிருக்கார். ராமர் இதை கட்டுன்னு லக்ஷ்மணர் கிட்ட சொல்லலை, ஆனால் உள்ளுக்குள்ள ஆசை. இப்போ லக்ஷ்மணரை பார்த்து கட்டி பிடிச்சுட்டு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், பாவஜ்ஞேன கிருத்தஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத பிதாமம. பாவத்தோடும் கிருத்தஜ்ஞதையோடும் தர்மம் அறிந்த லக்ஷ்மணா, இந்த பர்ணகசாலையை கட்டி நீ எனக்கு தொண்டு செய்தாய். ஒரு வார்த்தை சொல்றேன் கேளு லக்ஷ்மணா, நீ தந்தையை இழந்தவன், நான் தந்தையை இழக்கவில்லைன்னு சொல்றார். இந்த ஸ்லோகத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார். பாவஜ்ஞேன, அல்லாதவை சொன்னாலும் தாமும் பிராட்டியுமாய் ஏகாந்தமாய் இருக்கும் இடங்கள் சமைக்கும்படி இளைய பெருமாளுக்கு பெருமாள் அருளி செய்தார். இதே நெஞ்சால் நினைக்கும் அத்தனையிரே இந்நினைவை நிறைவேற்றினான் லக்ஷ்மணன். என்ன அழகான தமிழ் பாருங்கோ. ராமர் உள்ளுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கார், ஜகத்தை காப்பாற்றுவதற்காக நானும் சீதையும் ஏகாந்தமா பேசணும். ஆனா லக்ஷ்மணர் கிட்ட சொல்ல முடியல. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாவத்தை புரிஞ்சுண்டு லக்ஷ்மணன் கட்டியிருக்கான். அதனால சொன்னார், பாவஜ்ஞேன, நான் நினைச்சதை நீ அப்படியே பண்ணிட்டியேடா கண்ணா, பாவஜ்ஞேன. அடுத்தது சொன்னார் கிருத்தஜ்ஞேன, 60,000 ஆண்டு ஜீவித்த சக்கரவர்த்தி நெடுநாள் மலடு நீங்க பிள்ளை பெற்றானாயால் இவர் என்ன நினைத்திருக்கிறாரோ என்று நினைவை ஆராய்ந்தும் இவருக்கு எத்தாலே என் குறை வருகிறதோ என்று பொருத்தும் இடங்கள் பார்த்தும் அவன் செய்து பொருத்துமிடை அறிவாயிற்று. அதனால தசரத சக்கரவர்த்தி நினைச்சாராம், நான் இல்லாத சமயத்தை என் குழந்தை ராமருக்கு என்னெல்லாம் தேவைகளோ அதெல்லாம் லக்ஷ்மணன் பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக கட்டி வச்சியே லக்ஷ்மணா. பாவஜ்ஞேன கிருத்தஜ்ஞேன. அடுத்தது சொன்னார் தர்மஜ்ஞேன, நினைவறிந்தாலும் செய்த பொருளும் அடைவு அறிந்தாலும் தானும் ராஜபுத்திரனான பின்பு எனக்கு உறுப்பிடம் வேண்டாவோ. யோசிச்சு பாருங்க,
ராமரும் ராஜகுலத்துல பிறந்தவர். த மேன் born with a platinum spoon studded with diamond. சில்வர் ஸ்பூன் கூட கிடையாது, பிளாட்டினம் ஸ்பூன். ராமர் பிறந்தது. அதே குலத்தில் பிறந்தவன் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் என்ன நினைச்சிருக்கலாம், இந்த அசடுக்கு காட்டு கிடைச்சிருக்கு, நம்ம ஜாலியா அங்க இருக்கலாம்னு இருந்துக்கலாமோனோ. அவர் தான் ராஜபுத்திரன் என்று கருதாமல் ராமருக்கு காடு கிட்டிற்றே என்று வந்தார். லக்ஷ்மணா, உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு, நீ நினைச்சிருக்கலாம் என்னை விட்டுட்டு போயிருக்கலான்னு, அது இல்லாமல் ஒரு கிருத்தஜத்தையோட நடந்துக்கிறியே, ஒரு தாசத்துவம் தர்மம் தெரிஞ்சு நடந்துக்கிறியே. பாவஜேன கிருத்தஜேன தர்மஜேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா. ஒன்ன மாதிரி ஒரு பிள்ளை எங்க அப்பா பெத்து போட்டார். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் லக்ஷ்மணா, எனக்கு எங்க அப்பா செத்து போல, உனக்கு தான் போயிட்டார்னார். குழப்பம் வந்துருச்சு ரெண்டு பேருக்கும். அப்பா தசரதர். இது ராமர் சொல்றார், உனக்கு உங்க அப்பா போயிட்டார், எனக்கு அப்பா போலன்னா என்ன அர்த்தம்னா, அப்பா இருந்த வரைக்கும் இருந்து இருந்து எனக்கு எல்லா காரியமும் பண்ணார். அவர் போன பின்பு அந்த கடமையை நீ எனக்கு பண்ற. ஆனா அப்பா போன உடனே உனக்கு பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லை. அதனால எனக்கு எங்க அப்பா போல, உனக்கு தான் உங்க அப்பா போனா. துவயா புத்திரேன தர்மாத்மா சம்பிருத பிதாமமன்னு சொல்லி முடிச்சார். லக்ஷ்மணன் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமடைந்து நிற்கிறார். இவ எல்லாரும் சந்தோஷமா இருக்கா. நாளைக்கு நமக்கு வேண்டியவள், நமக்கு ரொம்ப பிடித்தவள் சூர்பனகாவானவள் வருவள். அதை நாம் வரவேற்று காத்திருக்கிறோம். தொடரும்னு இப்பெல்லாம் போடுறாளோனோ, தொடரும் மலரும் வளரும். நாளை ராமாயணத்தை அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.